My dear students, wish a happy new year. We had already uploaded 2 subjects for CA Intermediate RTP. Now we are going to discuss about the taxation subject in this class. So RTP Jan 2025. Please listen. So the income tax, the first question is, Sagar LLP is an LLP unit. Just 1 minute. So Sagar LLP is an LLP unit set up in special economic zone. So in the financial year 2018-19 for manufacture of textiles. So the purpose of the company is to manufacture the textiles. The units fulfills all the conditions under section 10AA. 10AA என்ன ஆக்சுவலா ஸ்பெஷல் எகனாமிக் ஜோனில் உங்களுக்கு என்னென்ன டிடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் 10AA. இப்போ இந்த 10AAல ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணால் அதில் பாருங்கள், இதில் சொல்கிறாங்க the details of the units for the financial year 2023-24 are given and also the unit fulfills all the conditions under section 10AA of the Income Tax Act 1961. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. அப்போ 10AAல என்னென்ன கண்டிஷன் வேணும், வாட் ஆர் தி எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா, அதை நம்ம அப்படியே ஏன்னா நம்ம கொஸ்டின் டைரெக்டாக ஆன்சரை மட்டும் பார்க்காம ஜென்ரல் டிஸ்கஷனும் இருக்கணும். அப்போ 10AAல என்னென்ன கிரிட்டீரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்டர்பிரனர் செஸ்ஸில் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அப்ரூவல் வாங்கணும். எங்கள் டெவலப்மெண்ட் கமிஷனர் அண்டர் செக்ஷன் 2J ஆஃப் அதில் பார்க்கும்போது நீங்கள் இந்த ஆக்ட் பிரகாரம், செஸ் ஆக்ட் பிரகாரம் நீங்கள் அப்ரூவல் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும், ஏப்ரல் 2005 ஏப்ரல் 2020 வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கணும். அதே சமயத்தில் அங்கே ரீஸ்ட்ரக்சரிங் ஏதாவது இருக்கக்கூடாது. தேர் மஸ்ட் நாட் பி எனி ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ், அது இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ப்ரொடெக்ஷன் எப்போ கமென்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் 1, 2005 ஏப்ரல் 2021 இருக்கணும். இதெல்லாம் ஜென்ரல் கண்டிஷன், ஜென்ரல் கிரிட்டீரியா, இதெல்லாம் இந்த கம்பெனி ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வெரி குட், வெல் டன். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இது கிரிட்டீரியா பண்ணியிருக்கு. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, த டீட்டெயில்ஸ் ஆஃப் த யூனிட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2023-24 என்ன கொடுத்துருக்காங்க, செஸ்ஸில் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் லொக்கேட்டட் செஸ்ஸில் 58 lakhs. த எக்ஸ்போர்ட் சேல்ஸ் அதில் என்ன இருக்குது, இண்டிஜினியஸ் சேல்ஸும் இருக்குது, எக்ஸ்போர்ட் சேல்ஸும் இருக்குது. அப்போ நீங்கள் ப்ராஃபிட் ஒட்டுமொத்தமாக வந்திருக்கிறது 58 lakhs. எக்ஸ்போர்ட் சேல்ஸ் அப்படிங்கிறது 1 crore. டொமஸ்டிக் சேல் அப்போ வித்தின் இந்தியா அதுக்குள்ளே எவ்வளோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 60 lakhs. ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள், இந்த சாகர் LLP ஹேஸ் 3 partners, மிஸ்டர் ராம், மிஸ்டர் சியாம், மிஸ்டர் கணேஷ். இந்த அவுட் ஆஃப் 3 பார்ட்னர்ஸில் 2 பார்ட்னர்ஸ் யார் அப்படின்னா ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ். அப்போ ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறத நல்லா கவனிக்கணும். 2 பார்ட்னர்ஸ் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸு. அதில் யார் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸாக, ராமும் சியாமும் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ், கணேஷ் நான் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ். ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ரெமுனரேஷன் கொடுக்குறாங்க. அப்போ ஒர்க்கிங் பார்ட்னர்ஸுக்கு ரெமுனரேஷன் கொடுக்குறாங்க, நான் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸுக்கு ரெமுனரேஷன் கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தா 1 lakh per month. அப்போ என்ன ஆகிடுது பாருங்கள், 12 lakh rupees ஒருத்தருக்கு. அப்போ மொத்தமாக எவ்வளோ கொடுக்குறாங்க, அதாவது 12 lakhs into 3, 3 பேத்துக்கும் கொடுக்குறாங்கன்னா 36 lakhs உங்களுக்கு ரெமுனரேஷன் மட்டும் கொடுக்குறாங்க இந்த 3 பார்ட்னர்ஸுக்கும். இப்போ அது மட்டும் இல்லாமல் இதை கொடுத்துருக்காங்களா, அது இட் ஹாஸ் பீன் ஆல்ரெடி டெபிட்டட் டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இது என்ன ஆகிடுது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிருக்கு. சரி, இந்த கணேஷுங்கிறவன் இந்த நான் ஒர்க்கிங் பார்ட்னர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கணேஷ் வாஸ் எம்ப்ளாய்டு என்ன பண்ணுறான் இன் XYZ லிமிடெட். XYZ லிமிடெட்டில் 30/9/2023 அவரை எம்ப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது என்ன பண்ணுறான், ஒரு எம்ப்ளாயாக போகிறான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு. எப்போ போகிறான் பாருங்கள், 30 செப்டம்பரில் போகிறான். அப்போ செப்டம்பர் வரைக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பாருங்கள், செப்டம்பர்லேருந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அப்போ எத்தனை மாதம், 6 months அவன் ஒர்க் பண்ணியிருக்கான் அந்த கம்பெனியில். அப்போ 6 months சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா 80,000 per month. அப்போ 80,000 rupees into 6 அப்படின்னு போட்டிங்கன்னா அப்போ என்ன வரும், 4,80,000 rupees சேலரி மட்டும் வாங்கியிருக்கான்.
சரி, அப்போ சேலரி 4,80,000 ருபீஸ் வாங்கியிருக்கான். அதில் நீங்கள் என்ன பண்ணணும், 16ல் ஒரு ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் எவ்வளோ, 50,000. அதை நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். அப்போ அவனுடைய இன்கம் ஃப்ரம் சேலரி மட்டும் எவ்வளோ வரும் அப்படின்னா, ஒரு நீங்கள் 50,000 ருபீஸ் லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 4,30,000 ருபீஸ் அவன் சேலரி வாங்கியிருப்பான். ஓகேவா? சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க, ஹீ ரிசைன்ட், அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டான் ஜாபை. அண்ட் டிசைடட் டு ஸ்டார்ட் ஹீஸ் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன பிஸ்னஸ் பண்ணுறான், பூனேயில் வேர் ஹவுசிங் ஃபெசிலிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணுறான். அது எதுக்குன்னா, ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. அப்போ வேர் ஹவுசிங் யாரெல்லாம் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்க இங்கே வந்து வேர் ஹவுசிங் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃபுல்ஃபில்லிங் த கண்டிஷன் ஆஃப் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 35AD. 35ADன்னா உங்களுக்கு தெரியும், அது ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ். அப்போ நீங்கள் ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸில் அவன் என்ன பண்ணியிருக்கான், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கான். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் வேர் ஹவுஸ் அமௌண்டட் டு 90 lakhs. இந்த 90 lakhஸில் காஸ்ட் ஆஃப் லேண்டு வந்து 30 lakhs. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் இந்த காஸ்ட் ஆஃப் லேண்டை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது, நம்ம படிச்சிருக்கோம் நம்ம ஏற்கனவே. அப்போ அதுக்கு வந்து டிடக்ஷன் அலௌடு இல்லை. அப்போ நீங்கள் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை இன்கமாக ட்ரீட் பண்ணலாம். எப்படி இன்கம்னா, அவன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பணம் இருந்தால் தானே செலவு பண்ணியிருப்பான். அப்போ 90 lakhs, அந்த 90 lakhஸில் 30 lakhs லேண்டை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ 60 lakhs. அப்போ அவனுடைய அந்த வருமானம், அதாவது ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸில் இருக்கிற இன்கம் வந்து 60 lakhs. ஸோ இட் வாஸ் இன்கர்ட் டூரிங் த ப்ரீவியஸ் இயர் 2023-24. த ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆஃப் வேர் ஹவுசிங் ஃபெசிலிட்டி நல்லா பார்க்கணும், பிஃபோர் கன்சிடரிங் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 35AD. அப்போ 35ADயில் நம்ம டிடெக்ட் பண்ணாமல் இருக்கிற சேலரி வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, அந்த ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தா 1,10,00,000. அப்போ நல்லா கவனிச்சிங்க. அப்போ 1,10,00,000. அப்போ 1,10,00,000 எது இல்லாமல் அந்த 60 lakhs வந்து உங்களுக்கு வந்து 100% டிடக்ஷன் இதில் கிடைக்கும். அப்போ சரி, அப்போ அந்த 90 lakhஸில் 30 lakhs போச்சுன்னா 60 lakhs இன்கம். அப்போ அதில் நீங்கள் 100% டிடக்ஷன் எடுத்துக்கலாம். அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக அவனுடைய ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 1,10,00,000 minus 60 lakhs, that is 50 lakhs rupees. சரி, இப்போ இது ஓகே. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா he pays the lump sum premium of 90,000 towards health insurance. அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், ஹெல்த் இன்சூரன்ஸில் பண்ணலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு நமக்கு தெரியும், ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் நமக்கு 80D வரும். அப்போ 80Dயில் ஹெல்த் இன்சூரன்ஸு எவ்வளோ வருது பாருங்கள், 90,000 ருபீஸ் செலவு பண்ணியிருக்கான். அது இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, he contributes 1,50,000 towards PPF. PPங்கிறது என்ன வரும் ஆக்சுவலாக 80Cயில். அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளோ வரும், அது எதில் வரும் 80Dயில். அப்போ இது ரெண்டும், இப்போ இதெல்லாம் நம்ம பேசிக் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கிவன் above choose the appropriate answer to the following question. அப்போ இதை நம்ம கவனிக்கணும். நம்ம முதல்ல எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு அவன் கேட்ட கொஷனுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொன்று நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு 40Bன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 40B, அதாவது சப்செக்ஷன் Bயில் 40ல் அதில் என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாக டோட்டல் புக் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். புக் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன பார்க்கலங்க. நீங்கள் கொஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் இன் செஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 58 lakhs செஸ்ஸில் பொறுத்த வரைக்கும். ரெமுனரேஷனே நீங்கள் ஆட் பண்ணணும், அதுலேருந்து தானே ப்ராஃபிட்லேருந்து தான் நம்ம கொடுக்குறோம். 3 வித் ரெமுனரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 into 3, 3 பேர் பார்த்தீங்கன்னா 36. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக 84 lakhs. இந்த 84 lakhஸில் நம்ம இந்த செக்ஷன் பிரகாரம், இந்த 40B பிரகாரம் எப்படி ரெமுனரேஷன் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, அப் டு 3 lakhs வந்து 90%. அப்போ அப் டு 3 lakhs அப்படின்னா 90%. அப்போ 90% அப்படிங்கிறது எப்போ வரும், 3 லட்சத்துக்கு. அப்போ 3 lakhs into 90% அப்படின்னா அப்போ உங்களுக்கு 2,70,000 ரூபாய். சரி, இது ஜென்ரல் டிஸ்கஷன், அதுக்காக சொல்கிறேன் இது. ஏன்னா இந்த மாதிரி இந்த கொஷின் கேட்டால் நீங்கள் அதுக்கு ஆன்சருக்கு தயாராக இருக்கணும். மேக்ஸிமம் ரெமுனரேஷன் எவ்வளோ கொடுக்கலான்னு கேட்டால் நீங்கள் அந்த கொஷனுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதுக்காக தான் இதை சொல்கிறோம். மீதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 lakhஸில் இருந்து மொத்தமாக எவ்வளோ ப்ராஃபிட்டு, புக் ப்ராஃபிட்டு 84 lakhs. 3 lakhs போச்சுன்னா மீதி எவ்வளோ 81 lakhs. அப்போ 81 lakhஸில் 60%. அப்போ 60% 81 lakhஸில் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 48,60,000 rupees வருது. அப்போ நல்லா பார்க்கணும். அப்போ மேக்ஸிமம் ரெமுனரேஷன் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த 2,70,000 + 48,60,000
அப்போ மொத்தமாக கொடுக்க வேண்டியது 51,30,000 வரைக்கும் நீங்கள் பர்மிட்டட். அப்போ நீங்கள் என்ன யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கிவிங் ரெமுனரேஷன் டு த பார்ட்னர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,30,000 கொடுக்கலாம். இந்த கொஸ்டின் கேட்கல, பட் இருந்தாலும் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுங்க, டிஸ்கஷனுக்காக சொல்கிறேன். ஆனால் இப்போ இங்கே என்ன கொஷின் கேட்குறாங்க அதை நீங்கள் இப்போ பார்க்கணும். என்ன கொஷின் கேட்குறாங்க? ஃபஸ்ட்டு கொஷினு, வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ரெமுனரேஷன் அலோவபிள் ஆஸ் டிடக்ஷன் டு த எல்எல்பி ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 2024-25 அண்டர் த ஹெட்ஸ். நல்லா பார்க்கணும். அண்டர் த ஹெட்ஸ் ஆஃப் எதில் வரணும்? ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷனில் எவ்வளோ வரணும்? நம்ம ஏற்கனவே சொன்னது தான். என்ன சொல்லியிருக்கோம்? மொத்தமாக சேலரி, மொத்தமாக நீங்கள் சேலரி கொடுத்துருக்கிறது வந்து 12 lakhs ஒருத்தனுக்கு. ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் எவ்வளோ? 2 பேர் தான் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ். யார் யார் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ்? நல்லா கவனிங்க. ராம் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ், சியாம் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ், கணேஷ் வந்து நான் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ். அப்போ நான் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் கொடுத்துருக்கிற சேலரியை நீங்கள் அதில் எடுத்துக்கக்கூடாது. அப்போ டிடக்ஷனுக்கு எடுத்துக்கக்கூடாது அண்டர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸில். அப்போ ரெண்டு பேர் தான் ரெமுனரேஷன் கொடுத்துருக்கோம், ராமுக்கும் சியாமுக்கும் கொடுத்துருக்கோம். அப்போ 12 lakhs 2 lakh. அப்போ 24 lakhs தான் நீங்கள் டிடக்ஷனாக எடுத்துக்கணும். கொஷின் தான் கேட்குறேன். வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ரெமுனரேஷன் அலோவபிள் ஆஸ் டிடக்ஷன் டு தி எல்எல்பி? அப்போ எல்எல்பி ஆக்டில் ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 2024-25 அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் 2023-24 அண்டர் த ஹெட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் த பிஸ்னஸில் எவ்வளோ அலோவ் பண்ணலான்னா, அப்போ இந்த 2 பேர் சொன்னோம் இல்லையா, சியாம் ராம் 12 lakhs ரெண்டையும் ஆட் பண்ணால் 24 lakhs. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 24 lakhs இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் நீங்கள் பாருங்கள். வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் அவைலபிள் அண்டர் செக்ஷன் 10AA டு சாகர் லிமிடெட் அண்டர் செக்ஷன் 35AD டு கணேஷை பற்றி கேட்குறான். 35AD சப்சிடி பிஸ்னஸ் அதையும் பார்க்கணும். அதே சமயத்தில் 10AA பிரகாரம் என்ன டிடக்ஷன் வரும்? வைல் கம்ப்யூட்டிங் இன்கம் அண்டர் ரெகுலர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 24-26. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இதில் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்னோம் எவ்வளோ ப்ராஃபிட் வருது. நல்லா பாருங்கள். அதாவது நீங்கள் ப்ராஃபிட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ தான் பார்த்தோம் 35ADயில் 90 lakhsல 30 lakhs வந்து லேண்டு அக்விசிஷனுக்காக போயிடுச்சுன்னா அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் அது ஒரு 60 lakhs இருக்குது. ஓகே, அது இல்லாமல் ப்ராஃபிட் எவ்வளோ பாருங்கள். கொஷனில் நீங்கள் பாருங்கள், கொஷனில் என்ன சொல்லியிருக்கான்? அதாவது எக்ஸ்போர்ட் சேல்ஸ் ஆஃப் எபோவ் யூனிட் ரிசீவ்ட் இன் இந்தியா இன் கன்வெர்ட்டிபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆன் ஆர் பிஃபோர் அது 1 crore. அப்போ நீங்கள் மொத்தமாக சேல்ஸ் எவ்வளோ பாருங்கள். எக்ஸ்போர்ட் சேல்ஸ் 1 crore, டொமஸ்டிக் சேல்ஸ் 60,000. அப்போ ஒட்டு மொத்தமாக சேல்ஸ் வந்து 1,60 lakhs. அப்போ 1,60 lakhsக்கு எக்ஸ்போர்ட் சேல்ஸ் எவ்வளோ? 1 crore அப்படின்னா இப்போ இவனுக்கு அப்போ நீங்கள் ப்ராஃபிட் ஃபார் த எக்ஸ்போர்ட்டட் ப்ராஃபிட் எக்ஸ்போர்ட் சேல்ஸுக்கு உண்டான ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அப்போ டோட்டல் சேல்ஸ் 1,60. 1,60க்கு 1 crore எக்ஸ்போர்ட் சேல்ஸ் அப்படின்னா ஒட்டுமொத்த ப்ராஃபிட் எவ்வளோ? 58 லட்சம். அதுக்கு எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். அது ரைட்டா? அது ரைட் அல்ல. அப்போ நீங்கள் இதில் என்ன செய்யணும்? இப்போ கணேஷ் வந்து நான் ஒர்க்கிங் பார்ட்னர், அவனுக்கு ஒரு 12 lakhs rupees சேலரி கொடுத்துருக்கோம். அந்த சேலரியும் இது இன்கமாக ட்ரீட் பண்ணணும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்கள் 5,80,000 நல்லா பார்க்கணும். இந்த கேஸில் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதில் 5,80,000 இருக்கா? சாரி 5,80,000 இல்லை 58 lakhs. சாரி 58 lakhs வந்து அந்த சேலரி, அது ப்ராஃபிட்டு. அது இல்லாமல் நல்லா பார்க்கணும், இதை ஒரு 12 lakhs rupees அவனுடைய ரெமுனரேஷன். யார்? கணேஷோட ரெமுனரேஷன். அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 70 lakhs. அப்போ இந்த 70 lakhs எப்போனா இப்போ மொத்த சேல்ஸ் எவ்வளோ? எக்ஸ்போர்ட் சேல்ஸும் இண்டிஜினஸ் சேல்ஸும் மொத்தமாக சேர்த்துனீங்க அப்படின்னா 1,60,00,000 ரூபா. அப்போ 1,60,00,000 ரூபாய்க்கு மொத்த ப்ராஃபிட் எவ்வளோ வருது? இன்க்ளூசிவ் ஆஃப் அந்த ரெமுனரேஷனை சேர்த்துனா 1,20 lakhs அதுவும் வருது. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 70 lakhsக்கு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் போடணும். அப்போ 70 lakhsக்கு போட்டால் அப்போ நல்லா பார்க்கணும், டோட்டல் சேல்ஸு இண்டிஜினஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ரெண்டும் சேர்த்து 1,60,00,000 அப்படின்னா அப்போ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதில் இது வந்து மொத்தமாக எவ்வளோ ப்ராஃபிட் வருது உங்களுக்கு? அதில் வந்து ஏதாவது 1,60 lakhsக்கு 70,000 அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ எவ்வளோ 1 crore எவ்வளோ எக்ஸ்போர்ட் சேல்ஸ் எவ்வளோ வருது? ஒரு நிமிஷம் இருங்க. இது எப்படி போடணுன்னா 1,60 lakhsக்கு 70,000 அப்படின்னா சாரி 7 lakhs 1 crore
இதுக்கு 7 lakhs அப்படின்னா அப்போ இதுக்கு எவ்வளோ வரும்? அப்போ 1 crore எவ்வளோ வரும்? 1 crore தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் சேல்ஸ். அப்போ 1 crore 1 crore எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 43,75,000 அப்படின்னு வரும். அப்போ 43 crores அண்ட் அதில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? 43,75,000 rupees இதில் வரும். அப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும், இதில் என்ன சொல்கிறான் ஆக்சுவலாக நல்லா பார்க்கணும். இந்த செக்ஷன் பிரகாரம் எவ்வளோ டிடெக்ஷன் கொடுக்கலாம்? 100% டிடெக்ஷன் கொடுக்கலாம் முதல் 5 வருஷத்துக்கு. 5 to 10 இயர்ஸுக்கு 50% டிடெக்ஷன் கொடுக்கலாம். அப்புறம் 11 to 15 இயர்ஸுக்கு 50% ட்ரான்ஸ்ஃபர் டு த ரிசர்வ் அப்படின்னு இருக்குது. அப்போ 3 கேட்டகரியும் பார்க்கணும். அப்போ நீங்கள் எந்த வருஷம் எஸ்டாப்ளைஸ் பண்ணுறான்? 2018-19. அப்போ பாருங்கள் 2018-19 எஸ்டாப்ளைஸ் பண்ணுறான். ஆனால் இப்போ ஃபினான்ஷியல் இயர் இப்போ எந்த வருஷம் சொல்கிறான்? 2023-24 அப்படின்றான். அப்போ 2023-24 அப்படின்னா நீங்கள் 1918 வாங்க அப்படியே 5 வருஷம். அப்போ முதல் 5 வருஷம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18-19 முதல் வருஷம், 19-20 ரெண்டாவது வருஷம், 20-21 தேர்ட் இயர், 21-22 ஃபோர்த் இயர், 22-23 ஃபிஃப்த் இயர். அப்போ 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது 2023-24. அப்போ நல்லா பார்க்கணும். அப்போ முதல் 5 இயர்ஸுக்கு நம்ம என்ன 100 அந்த 10AA பிரகாரம் 100% டிடெக்ஷனு. இப்போ அடுத்த 5 வருஷம் இப்போ 6வது வருஷத்தில் நம்ம இருக்கிறோம். 2023-24 6வது வருஷத்தில் இருக்கோம். அப்போ எவ்வளோ வரும்னா உங்களுக்கு 50% தான் டிடெக்ஷன். அப்போ நீங்கள் எவ்வளோ அரைவ் பண்ணீங்க? 43,75,000 அரைவ் பண்ணீங்க. அப்போ அதில் 50% எவ்வளோ வரும்? 50% அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் அப்படியே பாருங்கள், டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணாலும் சரி, இல்லை 50% அப்படின்னு போட்டாலும் சரி. அப்போ நீங்கள் 21 அங்கே சொல்லியிருக்கான் பாருங்கள், 21,87,500 இந்த மாதிரி வரும். அப்போ 21,87,000 அப்படின்னு வரும். அப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கொஷனில் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 36.75. அது கிடையாது. பட் 60 lakhs கொடுத்துருக்கான். 60 lakhsல எப்படின்னா 90ல் 30 போச்சுன்னா 60. அப்போ அது கரெக்டு. ஆனால் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த இது டிடெக்ஷன் வந்து தப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஏ வந்து ஆன்சர் கிடையாது. அப்போ ரெண்டாவது ஆன்சர் நீங்கள் பாருங்கள், 21.875 வந்துருச்சா? இப்போ நம்ம போட்டோமா 21.875? அப்போ அந்த தான். அதேமாதிரி 60 lakhs வந்துருச்சா? 90ல் -30 போச்சு அப்படின்னா 60 lakhs. அப்போ இதுவும் வந்துருச்சு. அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நல்லா கவனிங்க. அப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ நல்லா பார்க்கணும். அப்போ 21.87 lakhs அண்டு 60 lakhs ரெஸ்பெக்டிவ்லி நல்லா பார்க்கணும். சரி, கொஷின் நம்பர் 3. அடுத்தது கொஷின் நம்பர் 3ல் என்ன சொல்கிறாங்க? இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்து முடித்தோம். மொத்தமாக அவனுடைய ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்த்து முடித்தோம். இப்போ நம்ம இதில் வாட் இஸ் த டோட்டல் இன்கம் ஆஃப் மிஸ்டர் கணேஷ் அண்டர் த ரெகுலர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 2024-25 என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ நல்லா பாருங்கள். இப்போ கணேஷை பற்றி கேட்குறான். கணேஷ் யார்? நான் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ்னால் என்ன? அவன் சேலரி வர வாங்கியிருக்கான். சரி, சேலரி வாங்கிட்டா கூட அது ஃபேர்மு எல்எல்பி. ஆனால் அந்த சேலரி நம்ம எக்ஸ்பென்சஸாக காமிச்சிருக்கோம். அதை காமிச்சு அதுக்கு உண்டான டேக்ஸும் கட்டிட்டோம். அப்போ அந்த டேக்ஸை இப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த இன்கம்மை நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை, சேலரி மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ XYZ லிமிட்டடில் அவன் ஒர்க் பண்ணுறான். எப்போ? செப்டம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் ஒர்க் பண்ணுறான். அப்போ எந்த இதில்? அப்போ நீங்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 6 மாதம் ஒர்க் பண்ணுறான். அப்போ 6 மாதத்துக்கு நல்லா கவனிக்கணும். 80,000 இன்ட்டு 6 அப்போ 4,80,000. அப்போ சேலரி வாங்குகிறான். இந்த சேலரியில் உங்களுக்கு வந்து 16A பிரகாரம் ஒரு 50,000 rupees டிடெக்ஷன் இருக்குது, ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் இருக்குது. அதை லெஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதை லெஸ் பண்ணிங்கன்னா மொத்தமாக வர்றது 4,30,000. அந்த 4,30,000 அப்படியே வச்சுக்கலாம். அது இல்லாமல் ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸில் நம்ம ஒன்று ப்ராஃபிட் வந்துச்சு. அவன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணான், 90 lakhs பண்ணான். அதில் வந்து 30 lakhs லேண்ட் எடுத்துக்கூடாது. அப்போ 60 lakhs. அப்போ அந்த அதுவும் இன்கம் இருந்தால் தான் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருப்பான். அப்போ அதையும் இன்கமாக அப்போ 60 lakhs மட்டும் அதாவது 60ல் அதாவது 90ல் 30 போச்சு அப்படின்னா அதில் நம்ம பார்த்தோம். அதாவது ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸில் அதாவது 110 அதாவது மொத்த ப்ராஃபிட் வந்து 110. ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸில் மொத்த ப்ராஃபிட்டு 110, அதாவது 1,10,00,000 ரூபா. அப்போ அந்த 1,10,00,000 ரூபாயில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸில் ஒரு 60 lakhsக்கு உண்டானது டிடெக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ ப்ராஃபிட் நெட்டு எஃபெக்ட் என்ன இருக்குன்னா 50 lakh. அதை மெயின் ஆக்சுவலாக 50 lakhs மட்டும் இருக்கும். அப்போ இந்த 50 lakhsை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும்.
இதில் வந்து ஒரு 4,30,000 இருக்குது, இதில் ஒரு 50 lakhs இருக்குது. அப்போ மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா 50 lakhs, அப்போ 54,30,000 இதுதான் உன்னுடைய இன்கம். இந்த இன்கமில் என்ன பண்ணுறோம், 80C இருக்குது, 80D இருக்குது. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, 80C அது வந்து ஒரு 1,50,000 லெஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் அதில் 1,50,000 லெஸ் பண்ணால் அப்போ 54,30,000ல் எதை லெஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1,50,000 அதை லெஸ் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று 80D பிரகாரம் 22,500 அதையும் லெஸ் பண்ணுங்கள். அப்போ மொத்தமாக அவனுடைய இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை லெஸ் பண்ணிங்கன்னா வர்றது 52,57,500. ஸோ அதில் ஆன்சர் இருக்கா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏவே கரெக்டாக இருக்குது, 52,57,500. அப்போ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்துக்கங்க. ஸோ ரெண்டாவது வந்து ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சரு. ஸோ 52,57,500 rupees அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். சரி, அடுத்ததுக்கு பாருங்கள். எப்பயுமே இந்த ஏ பார்ட் மல்டிபிள் அந்த இது இருக்குது இல்லையா, அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ 4வதுல கேட்குறாங்க பாருங்கள், வாட் இஸ் த டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் மிஸ்டர் கணேஷ் அண்டர் டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிம் அண்டர் செக்ஷன் 115 BAC. 115 BAC உங்களுக்கு நல்லாவே தெரியும். 115 டிஃபால்ட் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, ஆர்டினரி ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அதில் இப்போ வந்து 115 BACயில் என்ன கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ நம்ம இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம சொன்னோம். இப்போ நீங்கள் 4வது கொஷனில் நீங்கள் பார்க்கும்போது இப்போ நம்ம ப்ராஃபிட்டை அரைவ் பண்ணி வச்சுருக்கோம். நெட் இன்கம் இந்த கொஷின் நம்பர் 3க்கு பார்த்தோமா, அது பிரகாரம் நெட் இன்கம் எவ்வளோ வருது. அப்போ 52,57,000 அது வருது இல்லையா, 52,57,500 rupees. இது வந்து ப்ராஃபிட் நெட் டோட்டல் இன்கம் அப்படின்னு கணேஷுக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். அது இல்லாமல் 2 டிடக்ஷன் 80Cயில் 80Dயில் கொடுத்துருந்தோம். அதை வந்து நம்ம இதில் அலௌடு கிடையாது. 115 BACயில் அதையும் ஆட் பண்ணுங்கள். அது எவ்வளோ, ஒரு 150 ஆட் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு 22,500 அதையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணலான்னா 35 AD பிரகாரம் 100% டிடக்ஷன் கொடுத்தோம். இந்த 60 lakhs ஆச்சு. மொத்தமாக வந்து எவ்வளோ வருது, 90 lakhsல 30 lakhs லேண்ட் எடுத்துக்க வேண்டாம். அப்போ மிஷினரிக்கு மட்டும் அந்த பில்டிங்க்கு மட்டும் அது சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 60 lakhs அதில் நீங்கள் அந்த 60 lakhs எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் டெப்ரிசியேஷன் போடணும். 60 lakhsக்கு நீங்கள் டெப்ரிசியேஷன் போட்டால் எவ்வளோ போடுவீங்க, டெப்ரிசியேஷன் எவ்வளோ நாளைக்கு அது யூஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். 115 days இல்லை அதை விட கம்மியாக. அவன் எப்போ வந்து வருதுன்றான் ஆக்சுவலாக இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது இந்த ஆப்ரேஷனல் வந்து எப்போ வருதுன்னா 1 December தான் அது ஆப்ரேஷனுக்கு வருது அந்த பிஸ்னஸ். அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்களேன், டிசம்பர் 1 எப்போ டிசம்பர் ஒரு 31 நாள், ஜனவரி ஒரு 96 நாள், அப்புறம் பிப்ரவரி, அப்புறம் மார்ச் எல்லாம் போட்டிங்கன்னா 121 நாள் வருது. அப்போ 180 days கிடையாது. அப்போ மினிமம் 180 days இருந்தால் பரவாயில்ல. அப்போ அதை விட கீழே இருந்தால் என்ன பண்ணோம், அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டெப்ரிசியேஷனில் பாதி அமௌண்ட்டு போட்டால் போதும். அப்போ அந்த 60 lakhsக்கு நீங்கள் எப்படி டெப்ரிசியேஷன் போடணுன்னா, அப்போ 60 lakhsக்கு இன்ட்டு 10% சொல்லியிருக்கான், இன்ட்டு 1/2 அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஒரு 3 லட்ச ரூபா வருது. செக் பண்ணிக்கங்க. அப்போ இந்த 3 லட்ச ரூபாய் இந்த 60 லட்ச ரூபாயிலேருந்து லெஸ் பண்ணணும். அப்போ அதை லெஸ் பண்ணால் அப்படியே 3 லட்ச ரூபாய் லெஸ் பண்ணிக்கங்க. அப்போ லெஸ் பண்ணால் நீங்கள் பாருங்கள் 52,57,500 அந்த டோட்டல் நெட் இன்கம் முதல்ல சொன்னது. அது இல்லாமல் 1,50,000 rupees அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதில் இல்லாமல் 1,50,000 ஒரு 22,500 ஆட் பண்ணணும். அப்போ 172,500 ஆட் பண்ணணும். ஒரு 60 lakhs இருக்குது, அது வந்து 10% 35 ADயில் பிரகாரம் அதில் வந்து டெப்ரிசியேஷன் ஆஃப் மந்த்ஸுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா, ஆஃப் இயருக்கு போட்டிங்கன்னா 3 lakhs அதை லெஸ் பண்ணிங்கன்னா மொத்தமாக வந்து 1,11,30,000 ரூபாய். இதுதான் வந்து மொத்தமாக வர்றது. இதுக்கு நீங்கள் டேக்ஸ் போடணும். எத்தனை % டேக்ஸ் போடணும் நல்லா பாருங்கள். டேக்ஸ் வந்து நல்லா தெரியும். 115க்கு நீங்கள் டேக்ஸ் போட்டிங்கன்னா அப் டு 3 lakhs வரைக்கும் நில்லு. நல்லா பார்க்கணும், அப் டு 3 lakhs வரைக்கும் நில்லு. அடுத்தது 3 to 6 lakhs வரைக்கும் எவ்வளோ வருதுன்னா 5%. அப்போ 3 to 6 lakhs அப்படின்னா 3 lakhsக்கு, அப்போ 3 lakhsக்கு 5% அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து எவ்வளோ 15,000 rupees. அடுத்து 3 lakhsக்கு வந்து என்ன 10%. அப்போ 3 lakhsக்கு 10%, அதாவது நீங்கள் 6 லட்ச ரூபாயிலிருந்து 9 லட்ச ரூபா வரைக்கும் 10% அப்படின்னா அதுக்கு வந்து 30,000 rupees. அடுத்த 3 lakhsக்கு, அதாவது 9 lakhsலேருந்து 12 lakhs வரைக்கும் 15%. அப்போ நீங்கள் அதை போட்டிங்க அப்படின்னா அது ஒரு 45,000.
சரி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், 20%, 15 லேக்ஸ்லேருந்து 12 லேக்ஸ்லேருந்து 15 லேக்ஸுக்கு 20%, அதை போட்டிங்கன்னா ஒரு 60,000 ருபீஸ். சரி, அதுக்கப்புறம் மீதி நீங்கள் இது வரைக்கும் 15 லேக்ஸ் போட்டிங்க, மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ வருது, 1,11,30,000. 1,11,30,000ல் இது வரைக்கும் நீங்கள் அரைவ் பண்ணது 15 லேக்ஸ் போச்சு அப்படின்னா ஆச்சுங்களா, 15 லேக்ஸ் போச்சு அப்படின்னா அப்போ மீதி அமௌண்ட் எவ்வளோ வருது உங்களுக்கு, 1,11,000. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா, அதில் வந்து எவ்வளோ வரும்னா 96,30,000. ஸோ 96,30,000க்கு நீங்கள் 30% போடணும் கடைசியாக. அப்போ 96,30,000க்கு நீங்கள் 30% போட்டிங்க அப்படின்னா அதனுடைய இது வந்து எவ்வளோனா கால்குலேட்டரில் 28,89,000 வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பாருங்க, 28,89,000, ஒரு 60,000, ஒரு 45,000, ஒரு 30,000, ஒரு 15,000, அதுக்கப்புறம் எல்லாம் போட்டால் 30,39,000, 30,39,000 தான் வருது. அப்போ நீங்கள் பார்க்கணும், இப்போ நீங்கள் இதை நீங்கள் அப்போ டேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு டேக்ஸு 30 லேக்ஸ், நல்லா முதல் லேக்ஸ் வந்து 30,39,000. இது கொஞ்சம் பெருசு, ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. 30,39,000 அதை போட்டிங்க. இதுக்கு நீங்கள் சர்சார்ஜ் போடணும். சர்சார்ஜ் எவ்வளோ, 15%. அப்போ 15% சர்சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 4,55,850 அது வரும். சரி, அதுக்கு அடுத்தது அந்த அமௌண்ட் எவ்வளோ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 34,94,850. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், செஸ்ஸு ஒரு 4% போடணும். செஸ் 4% போட்டிங்க அப்படின்னா 1,39,794 இதை போடணும். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 36,34,640. இதுதான் ஆன்சர். அப்போ இதை இந்த நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், இதில் வருதா பாருங்கள், எவ்வளோ வருது பாருங்கள். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொஷின் நம்பர் 4. அப்போ ஆன்சர் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ 37,42,280 கிடையாது, 40,18,000 கிடையாது. இப்போ நம்ம ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள் சியில். அப்போ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 36,34,640, தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ அதை கரெக்ட் ஆன்சரு அதை நீங்கள் போட்டுங்க. அடுத்தது நீங்கள் பாருங்கள், நம்ம இதை வந்து நான் மறுபடியும் அழைச்சிட்றேன், நான் இதெல்லாம் டிலீட் பண்ணிடுறேன். இது வரும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், பட் டிலீட் பண்ணிடுறேன். அதாவது இப்போ கொஷின் நம்பர் 5 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 5ல் ஒரு நிமிஷம் வெயிட். வாட் இஸ் த டேக்ஸ் லைபிலிட்டி ரவுண்டட் ஆஃப் மிஸ்டர் கணேஷ் இஃப் ஹி ஹேஸ் ஆக்டட் அவுட் ஆஃப் த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்படின்றான். அப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் என்ன, இப்போ நம்ம கடைசியாக நம்ம ஒரு அமௌண்ட் கண்டுபிடிச்சோம், என்ன பார்த்தோம், அதாவது 52,57,500 அப்படின்னு பார்த்தோம். அதாவது டோட்டல் நெட் இன்கம் அதில் பார்த்தோம். அப்போ அதை அப்படியே வச்சுக்கோங்க, 52,57,500. இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் 35 AD இருக்குது. அதாவது இஃப் ஹி ஹேஸ் ஆக்டட் அவுட் ஆஃப் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த 60 lakhs 35 AD பிரகாரம் நம்ம போட்டோம் பாருங்கள், அந்த 60 lakhs அந்த இன்கமையும் அப்படியே எடுத்துக்கணும். அதில் டெப்ரிசியேஷன் ஒரு ½ இயருக்கு நம்ம போட்டோம், அதை நம்ம லெஸ் பண்ணிக்கணும். அதை ஒரு 3 லட்ச ரூபாயை லெஸ் பண்ணிக்கணும். லெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா 1,09,57,500 இது வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை நல்லா கவனிக்கணும். இது வந்து மோர் தேன் 1 crore இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதை ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ AMT அது பிரகாரம் நம்ம என்ன வரணும், 1 crore மேலே போட்டால் 18% அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணலாம். இந்த அமௌண்ட்டுக்கு 18.5% நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். அப்போ இதுக்கு 18.5% நீங்கள் கால்குலேட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். அப்போ 1,09,57,500ல் 18.5% ஃப்ளாட் ரேட் அப்படியே போட்டிங்கன்னா 20,27,138 இது வருது. சரி, இதுக்கு நம்ம சர்சார்ஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்சார்ஜ் என்ன 15%, அது எவ்வளோ வருது, எவ்வளோ வந்து 20,27,138க்கு போட்டிங்க அப்படின்னா 3,04,071 அது வரும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 23,31,209. ஸோ இதுக்கு மறுபடியும் செஸ்ஸு அது ஒரு 4% இருக்குது. அது வந்து 23,31,209க்கு போட்டிங்கன்னா அப்போ 93,248. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா
நல்லா பாருங்கள், 24,24,460 இஸ் த கரெக்ட் ஆன்சர் வரணும். இங்கே கொடுத்துருக்காங்களா பாருங்கள், ஏக்கு வந்து 15,89,870, 24,24,460. அப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நல்லா பார்க்கணும். அப்போ இந்த கொஷனில் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் 24 lakhஸில். சரி, இப்போ நம்ம இதையும் அப்படி எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு next question பாருங்கள், 6th question. Akshay aged 59 years, an Indian citizen traveling frequently out of India for his business trip as well as his outing. நல்லா பார்க்கணும். அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், 59 வயசு ஆகுது, இந்தியன் சிட்டிசன். அப்போ சீனியர் சிட்டிசன் கிடையாது, ஆர்டினரி சிட்டிசன் தான். ட்ராவல்டு ஃப்ரீக்வெண்ட்லி அவுட் ஆஃப் இந்தியா, இந்தியாவிலேருந்து வெளியே போயிட்டுருக்கான் அப்போ அவுட்டிங்ஸில். அப்போ என்றைக்கு வெளியே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ லெஃப்ட் இந்தியா ஃப்ரம் டெல்லி ஏர்போர்ட் ஆன் 20th April. அப்போ 20th Aprilக்கு தான் போகிறான். அப்போ ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவில் தான் இருந்திருக்கான், அந்த டே இன்க்ளூசிவ். அப்போ நம்ம அதை எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் ஏப்ரல் 20 அதை நம்ம எடுத்துக்கணும், நல்லா கவனிக்கணும். ஏப்ரல் 20 நாள் அதை எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் எப்போ ரிட்டர்ன் ஆகிறான் அப்படின்னு பார்த்தா 15th October. அப்போ நீங்கள் பாருங்கள், 15th October மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துடுறான். அப்போ அக்டோபர் மாதத்தில் எத்தனை நாள் இருக்கான் பாருங்கள். 15th போயிடுச்சு அப்படின்னா ஏற்கனவே இன்க்ளூசிவ் ஆஃப் 15 சேர்த்து எடுத்திங்கன்னா அக்டோபரில் 31 நாள். அப்போ 15ஆம் தேதி நீங்கள் சேர்த்து எடுத்துட்டிங்கன்னா 17 days வரும். அப்போ அக்டோபரில் ஒரு 17 days. அதுக்கப்புறம் மார்ச் வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறான். அப்போ மொத்தம் எத்தனை நாள் இந்தியாவில் இருக்கிறான் அப்படின்னு பாருங்கள். அப்போ நவம்பர் ஒரு 30, டிசம்பர் ஒரு 31, ஜனவரி ஒரு 31, அடுத்தது பிப்ரவரி. இந்த பிப்ரவரி வந்து எந்த வருஷம் பாருங்கள், பிப்ரவரி எந்த வருஷம், 2024. 25னா இப்போ என்ன வரும், பிப்ரவரி 29 days வரும், என்ன லீஃப் இயர். அப்போ அதுக்கு 29 days எடுத்துக்கணும். கரெக்டாக அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் மார்ச் ஒரு 31 days. மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 189 days அவன் இந்தியாவில் இருந்திருக்கான். அப்போ முதல்ல ஏப்ரல் 20ஆம் தேதி போகிறான். அதுக்கப்புறம் அக்டோபர் மறுபடியும் 15th October திரும்பி வர்றான். 15th Octoberலேருந்து 31st March வரைக்கும் அடுத்த வருஷம் இங்கே தான் இருக்கான். அப்போ போன ப்ரீவியஸ் இயரில் அவன் இருக்கிறது வந்து 189 days இந்தியாவில் இருந்திருக்கான். நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ நீங்கள் இது என்ன பண்ண, அப்போ நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம், லாஸ்ட்டு அதாவது ப்ரீவியஸ் இயரில் அவன் வந்து ஒரு 182 days இருந்தான்னா அவன் ரெசிடெண்ட். இவன் என்ன பண்ணுறான், 189 days இருக்கான், அப்போ அவன் ரெசிடெண்ட். சரி, ரெசிடெண்ட் இருக்குது. அப்போ இன்னொன்று என்ன, அவன் பட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா இல்லை ஆர்டினரி ரெசிடெண்ட்டா, அதை நம்ம பார்க்கணும். கொஷின் இன்னும் என்ன கேட்குறான்னு பார்க்கலாம். இப்போ ரெசிடெண்ட்டுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்தது, he has been in India for less than 700 days. 700 நாளைக்கு கம்மியாக இருக்கிறான் அப்படின்றான். என்ன பண்ணிருக்கான், அது எப்போ, டூரிங் 7 years immediately preceding the previous year. அப்போ இந்த வருஷத்துக்கு முன்ன இருக்கிற 7 வருஷத்தில் அவன் 729 நாள் இருந்திருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், 700 நாளைக்கு கம்மியாக இருக்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒருத்தன் ரெசிடெண்ட்டாக இல்லையா அப்படின்னா, ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரிலி ரெசிடெண்ட் அப்படின்னா 2 கண்டிஷன் நமக்கு இருக்குது. ஒரு கண்டிஷன் என்னென்னா, he has been a non-resident in 9 out of 10 years preceding the relevant previous year. அப்போ ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கிற 10 வருஷத்தில் 9 வருஷம் அவன் நான் ரெசிடெண்ட்டாக இருந்திருந்தா. நம்பர் 2, he has been in India for 729 days during 7 years. அப்படி இருந்திருந்தா, அதான் அது 729 நாள் அல்லது அதுக்கு கம்மியாக இருந்திருந்தா அவனுக்கு பேர் என்ன, ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரிலி ரெசிடெண்ட். அப்போ இவன் 2 கண்டிஷனும் அப்ளை ஆகலை. அதாவது இதில் பாருங்கள், இங்கே என்ன சொல்லலாம், 7 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 700 நாள் கம்மியாக தான், 729 நாள் கம்மியாக தான் இருந்திருக்கான். அப்போ இவன் என்ன 700 நாள் இருந்திருக்கான்றான். அப்போ இவன் என்ன சொல்லலாம், ரெசிடெண்ட்டுன்னு சொல்லலாம், ரெசிடெண்ட் பட் நாட் ஆர்டினரிலி ரெசிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் அவங்க கேட்குறான். டிட்டர்மைன் ஹிஸ் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஹிஸ் டோட்டல் இன்கம் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2024-25 ஃபார் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம இந்த மேட்டர் நம்ம எழுதணும். இருந்தாலும் அவனுடைய சஜஸ்டட் ஆன்சரில் அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான்னா, சில இதில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் சேல் ஆஃப் சர்மா. அப்போ ஏ லிஸ்டட் கம்பெனி அமௌண்டிங் டு 1,12,000 rupees. நல்லா பார்க்கணும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அவனுக்கு வருது. ஷேர்ஸை வந்து சம்பா லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு விற்கும்போது அவனுக்கு எல்டிசி வருது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்.
எவ்வளோ பாருங்கள், அது லிஸ்டட் இந்தியன் கம்பெனியில் அமௌண்டிங் டு 1,20,000 ஐ மீன் 12,000. அப்போ 1,12,000 அவனுடைய இன்கம் என்னன்னு கேட்க போகிறான். அப்போ அந்த 1,12,000 நம்ம வந்து இன்கமாக எடுத்துக்கணும். அது இல்லாமல் த சேல் ப்ராசிட்ஸ் வேர் கிரெடிட்டட் டு ஹிஸ் பேங்க் அக்கௌண்ட் இன் யூகே. அப்போ அது இன்கமாக தான் ட்ரீட் பண்ணணும். அப்போ எல்டிசிஜி எவ்வளோ இருக்குது உங்களுக்கு? அப்போ அவனுடைய இன்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ எல்டிசிஜி, அதாவது எல்டிசிஜி அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1,12,000 அது அப்படியே எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டு. த டிவிடெண்ட் அமௌண்டிங் டு ₹40,000 கிராஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஆர்ஐஎல் ரிலையன்ஸ் இந்தியா லிமிடெட் லிமிட். அதில் இந்தியன் கம்பெனிலேருந்து ஒரு டிவிடெண்ட் ஒரு 40,000 வாங்குகிறான். 40,000 rupees டிவிடெண்ட் வாங்கினா அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். ஹி ஹேஸ் borrowed money from Mr. Abhay, a non-resident Indian, for the above mentioned investment on 2nd April 2023. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு நான் ரெசிடெண்ட்டுக்கிட்ட அபேங்கிற ஒரு ஆளுக்கிட்ட கடன் வாங்கியிருக்கான். அப்போ அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed money அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறான் பாருங்கள், அதாவது 10,000 ரூபாய். நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்போ டிவிடெண்ட் உங்களுக்கு வந்திருக்குது ஒரு 40,000 ரூபாய், அந்த டிவிடெண்ட் அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ டிவிடெண்ட் அப்படிங்கிறதுல 40,000, அந்த 40,000 அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் அந்த இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் டு 20%. அப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருவாங்க? அப்போ 10,000 ரூபாயில் 20% 2,000 போச்சு அப்படின்னா மீதி 8,000 rupees அதை லெஸ் பண்ணணும். அப்போ லெஸ், அப்போ நல்லா பாருங்கள், 10,000ல் -2,000 அது ரெஸ்ட்ரிக்ஷன். அப்போ நீங்கள் அப்போ 8,000 ரூபாய் நீங்கள் லெஸ் பண்ணீங்க அப்படின்னா மீதி இருக்கிற 32,000 இன்கம். அப்போ டிவிடெண்ட் இன்கமில் 40,000 இன்கம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக கடன் வாங்கினது வந்து அதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து 10,000 ரூபாய். அதில் வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு 2,000 ரூபாய் எடுத்து கழிச்சிட்டிங்கன்னா கூட மீதி 8,000 ரூபாய். அந்த 8,000 ரூபாய் அப்போ 40,000 லெஸ் 8,000 rupees. அப்போ இன்கம் அப்படிங்கிறது பார்த்தா 32,000. அதாவது இது டிவிடெண்ட் இன்கம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இன்கம் வந்து 1,12,000 அதையும் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் 9,500. 9,500ல் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிடெக்ஷன் உண்டு. செக்ஷன் 10 சப்செக்ஷன் 15 பிரகாரம் 3,500 வரைக்கும் நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்போ எவ்வளோ இன்கம் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு இதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க்கில் மொத்தமாக வர்றது ஒரு 9,500 rupees. அப்போ அந்த 9,500 rupeesல செக்ஷன் 10 15 பிரகாரம் 3,500 ரூபா உங்களுக்கு ரிடக்ஷன் உண்டு. அப்போ 8,500ல் 3,500 போச்சு அப்படின்னா அப்போ 9,500 rupees அவங்களோட அமௌண்ட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. அமௌண்ட்டு 9,500 rupees. அதில் ஒரு 3,500 போச்சு அப்படின்னா அப்போ 6,000 rupees இன்கமாக ட்ரீட் பண்ணலாம். அப்போ இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வருது பாருங்கள், கணக்கு பாருங்கள். 1,12,000 ஒன்று, ஒரு 32,000 ஒன்று, ஒரு 6,000 ஒன்று. அப்போ மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 lakh எவ்வளோ, 1,12,000 ஒரு 32, அப்போ 44 + 6, அப்போ 1,50,000 rupees அப்படிங்கிறது உங்களுக்கு இன்கம். இந்த இன்கமில் உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்குது. எக்ஸம்ஷன் எவ்வளோ இருக்குது பாருங்கள், அதாவது 80 TTA அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அது பிரகாரம் நீங்கள் அதில் வந்து என்ன பண்ணலாம், இந்த 6,000 rupees நம்ம இன்கம் அங்கே காமிச்சோம்ல அதை வந்து நீங்கள் வந்து டிடக்ஷனாக நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ 1,44,000 அதுதான் வந்து இன்கமாக ட்ரீட் பண்ணணும். ஸோ அப்போ அவன் நான் ரெசிடெண்ட்டாக அது என்னன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கு நம்ம என்ன சொன்னோம், அவன் ரெசிடெண்ட்டு பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டு. அது இல்லாமல் அவனுக்கு என்னென்ன இன்கம் வந்திருக்கு, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்திருக்கு 1,12,000, அது இன்கமாக அப்படியே எடுத்துக்கலாம். அந்த ப்ராசிட்ஸ் வந்து வேர் கிரெடிட்டட் இன் ஹிஸ் பேங்க் அக்கௌண்ட் இன் யூகே, அப்போ அதை அப்படியே எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் டிவிடெண்ட் இன்கம் ஒரு 40,000. ஆனால் இதில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக கடன் வாங்கினதுக்காக உண்டான இன்ட்ரெஸ்ட் ஒரு 10,000. அதில் 2,500 rupees நீங்கள் மைனஸ் பண்ண போக மீதி 8,000 rupees. அப்போ 40,000 - 8,000 டிடக்ஷன் போனால் 32,000 rupees தான் இன்கம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர்ற அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து 9,500 செக்ஷன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறது 10-15 பிரகாரம் ஒரு 3,500 rupees டிடக்ஷன் இருக்குது. அப்போ 9,500 மைனஸ் அந்த 3,500 அப்போ 6,000. அப்போ இது மூணையும் நீங்கள் இன்கமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,44,000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதை நீங்கள் வந்து நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இப்படி பாருங்கள்.
அடுத்தது கொஷின் நம்பர் 7 அப்படி பாருங்கள். 7ல் என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து நமக்கு கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறது. அதாவது இதில் நீங்கள் ரோகன் அண்ட் எம்ப்ளாயி ஆஃப் ஏபிசி லிமிடெட் இஸ் போஸ்டட் அட் மும்பை. He was appointed on 1st March 2023 on the scale of 60,000, 2,000, 80,000. இந்த மாதிரி ஸ்கேல் கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல கொடுக்கறது பேசிக் சேலரி, அடுத்த அமௌண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் உண்டான இன்க்ரிமெண்ட்டு, அந்த கடைசியாக வர்ற அமௌண்ட்டுனா மேக்ஸிமம் 80,000 வரைக்கும் தான் இன்க்ரிமெண்ட், அதுக்கு மேலே இன்க்ரிமெண்ட் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ முதல் வருஷம் 60,000, அடுத்த வருஷம் 62,000, அதுக்கு அடுத்த வருஷம் அப்படியே ஏறிக்கிட்டே போகும். அப்போ நீங்கள் கடைசியாக நீங்கள் 80,000 ரூபாய்க்கு மேலே போக முடியாது அப்படிங்கிறது தான் அதனுடைய இது. ஸோ இப்போ டெட்லைன். ஸோ த டீட்டெயில்ஸ் ஆஃப் இஸ் அதர் இன்கம் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 2023-24 ஆர் எஸ் ஃபாலோஸ் அப்படின்னு கேட்குறான். அப்போ நல்லா பாருங்கள், இப்போ நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மொதமாக இப்போ இவர் ஜாயின் பண்ணது எப்போ, 1 மார்ச்சில். அப்போ போன வருஷத்துலேயே சேர்ந்துட்டார். போன வருஷம் ஃபினான்ஷியல் இயர் எண்டில் கடைசி ஒரு மாதம். அப்போ லாஸ்ட் 1 மந்த் போன வருஷத்தில் போயிடுது. அப்போ என்ன பண்ணோம், இந்த வருஷம் கடைசியில் 1 மார்ச்சில் மறுபடியும் இன்க்ரிமெண்ட் வரும். அப்போ இந்த வருஷத்துக்கு இப்போ 23-24க்கு அவனுக்கு எப்படி சேலரி வரும் அப்படின்னா, முதல் 11 மாதத்துக்கு அந்த பேசிக் சேலரி இப்போ எவ்வளோ, 6,000 ருபீஸ். அப்போ நீங்கள் சேலரின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வரும்னா 6,000 ருபீஸ் வரும் முதல் 11 மாதத்துக்கு ஆச்சுங்களா. அப்போ அதாவது 60,000 சொல்லியிருக்காங்க. 60,000 முதல் 11 மாதத்துக்கு 60,000, சாரி என்ன சொல்லியிருக்காங்க, 60,000, 2,000, 2,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 60,000 × 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,60,000. சரி, அது இல்லாமல் கடைசி மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 62,000 இன்க்ரிமெண்ட் வருது. அப்போ அதுக்கு 62,000. அப்போ 66 lakhs ப்ளஸ் 6,20,000. அப்போ சேலரி பார்த்தா அவனுக்கு 7,22,000. இதுதான் நீங்கள் சேலரியாக எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் இன்கம் ஃப்ரம் சேலரியில் நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது இன்கம் ஃப்ரம் சேலரியில் இந்த சேலரி 7,22,000 சேலரி. சரி, அடுத்தது டியர்னஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. டியர்னஸ் அலவன்ஸ் எவ்வளோனா 40%. 40%ன்னா எவ்வளோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். 40% அப்படிங்கிறது அப்போ 40% இதுக்கு எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணுங்கள். அப்போ 7,22,000ல் 40% எவ்வளோ அப்படிங்கிறது பேசிக் சேலரி, அதாவது டிஏ. பேசிக் சேலரிங்கிறது 7,22,000. அது இல்லாமல் அந்த 60% சொல்லியிருக்காங்க இல்லையா, அது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு. அப்போ ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு வர்றது தான் 60,000. சரி, இப்போ நீங்கள் அதை 60%. சரி, இப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்கள். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சரில் பார்க்கும்போது நம்ம ஓரளவுக்கு புரியும். டெலிஃபோன் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க 500 ருபீஸ் பர் மந்த்து. அப்போ 12 மாதத்துக்கு. அப்போ அதையும் நம்ம இன்கம் சேர்த்தணும், அது பர்க்யூசிட்டது. அப்போ 500 × 12 6,000 ருபீஸ். அடுத்தது பாருங்கள், மோகன், அதாவது போத் ரோஹன் அண்ட் த கம்பெனி கான்ட்ரிபியூட் 15% ஆஃப் த பேசிக் சேலரி. நல்லா கவனிக்கணும், பேசிக் சேலரி எவ்வளோ கொடுக்கணும், 12% தான் கொடுக்கணும், 15% கொடுக்கக்கூடாது. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 15%ல் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்பிஎஃப் ரெகக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு 15% கொடுத்துருக்காங்க, 12% தான் கொடுக்கணும். அது ஒரு பாயிண்ட்டு. அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அது டேக்ஸபிள், நம்பர் 1. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பிஎஃப்க்கு அவ்வளோ 9.5% தான் கொடுக்கணும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 12% கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, நார்மலாக நீங்கள் பாருங்கள். அப்போ அவனுடைய பேசிக் சேலரியில் 15% தான் அவன் பிஎஃப் நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கணும். பேசிக் சேலரி எவ்வளோ, 7,22,000. அதில் நீங்கள் 15% போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா 1,08,300. ஸோ 1,08,300 தான் வரணும், அதாவது நம்ம கட்டியிருக்கோம். ஆனால் அவனுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸம்ட்டு பார்த்தீங்கன்னா 12%. ஆனால் அந்த 12%ல் நீங்கள் என்ன பண்ணலாம், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஆஃப் அந்த டியர்னஸ் அலவன்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நாங்கள் நல்லா பாருங்கள், பேசிக் அலவன்ஸு 7,22,000 பேசிக் அலவன்ஸு, ஒரு நிமிஷம், 7,22,000 பேசிக் அலவன்ஸு. இதில் ப்ளஸ் 60% ஆஃப் அவனுக்கு என்ன வருது நம்ம பார்த்தோம் இல்லையா, அவனுக்கு 2,88,800. அதை நீங்கள் பார்க்கணும். அதாவது 60% ஆஃப் 2,88,500. இது எவ்வளோ அப்படின்னா மொத்தத்தில் அவனுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், அதாவது 40% கொடுக்குறோம் இல்லையா, அந்த கால்குலேஷன். அப்போ நீங்கள் 60%ல் நீங்கள் எடுத்திங்கன்னா மொத்தமாக நீங்கள் இந்த அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா 8,95,000
280. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ இந்த 60% நீங்கள் எதிலேருந்து எடுக்கணும் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 8,95,000 எக்ஸம்ட். இப்போ நீங்கள் 7,22,000 அது இல்லாமல் 60% ஆஃப் 2,88,000 அந்த ரெண்டு அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வர்றது வந்து 8,95,280. அப்போ அதில் 12% நீங்கள் எடுக்கணும் எலிஜிபிலிட்டி. ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், பேசிக் சேலரியில் 15% சொல்லி 1,08,300 கட்டியிருக்கான். அப்போ நீங்கள் எவ்வளோ பண்ணலாம், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டும் எடுத்துட்டிங்கன்னா அதில் எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்போ 12% ஆன் 8,95,280 எடுத்தீங்க அப்படின்னா அப்போ 1,07,434. சரி, அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 866 இருக்குது. அப்போ நீங்கள் வந்து 12%க்கு தான் கொடுக்கணும், ஆனால் 15% கொடுத்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்ததில் கூட ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டு சேர்த்து எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்த 866 அதை வந்து இன்கமாக காட்டணும். நம்பர் 1. ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் என்ன பண்ணோம், மொத்தமாக எவ்வளோ சொல்கிறான் இன்ட்ரெஸ்ட்டு 85,000, அதாவது 25,800. ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்கணும் 9.5%. ஆனால் இவன் எவ்வளோ கொடுத்துருக்கான் 12%. அப்போ 12% கொடுத்தது 25,800 அப்படின்னா அப்போ 9.5க்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அப்போ 9.5க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 20,425 தான் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்போ அது வந்து இன்கம். அப்போ 25,800 மைனஸ் 20,425 அப்போ 5,375 இது வந்து டேக்ஸபிள் இன்கம். அப்போ அதை தனியாக டேக்ஸபிள் இன்கமாக காட்டணும். அது இல்லாமல் த கம்பெனி ஹேஸ் ப்ரொவைடட் ஹிம் வித் த ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஸ்ட் அக்கௌண்ட். அப்போ நீங்கள் பார்க்கணும், ரெண்ட் ஃப்ரீ அன்ஃபர்னிஸ்ட் அகாமடேஷன் இன் மும்பை ஓன்டு பை த கம்பெனி. அப்போ நீங்கள் அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அதை வந்து எப்போ பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 6 months முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல 6 மாதம் அப்புறம் 6 மாதம் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல 15% அப்புறம் 10% அந்த மாதிரி நீங்கள் ரெண்ட்டு ஃப்ரீ அகாமடேஷனுக்கு எடுக்கலாம். ஃப்ரம் ஏப்ரல் 23 டு ஆகஸ்ட் 23 வரைக்கும். அப்போ உங்களுடைய சேலரி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், 60,000 × 5 5 மாதம். ஏன்னா போன மார்ச்சில் இருந்து, அதாவது ப்ரீவியஸ் இயர் கடைசி மாதம்தான் அவனுக்கு சேலரி. அப்போ நீங்கள் ஒவ்வொரு மாதத்துலேயும் நீங்கள் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்தில் இன்க்ரிமெண்ட் வரும். அப்போ முதல் 6 மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயரில் 5 மாதத்துக்கு தான் அந்த 60,000 இருக்கும். அப்புறம் மீதி 7 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து 7ல் 5 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து இது வந்துடும், எது அந்த 62,000, அதாவது 60,000 வரும். மீதி இந்த கடைசி மாதத்துக்கு வந்து 62,000 வரும். சரி, இப்போ நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி நம்ம எப்படி நம்ம டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். அதாவது நீங்கள் இதில் பாருங்கள், இப்போ கொஷின் நம்பர் 7ல் அப்படி இது, ஏன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, அதனால் நீங்கள் கொஷின் நம்பர் 7ல் இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க, ஃப்ரம் ஏப்ரல் 2023 டு ஆகஸ்ட் 23ல். அப்போ நல்லா கவனிக்கணும், 60,000 ஒரு மாதம் சேலரி, முதல் 5 மாதத்துக்கு 3 lakhs. அப்போ அந்த 3 lakhs ப்ளஸ் 72,000 என்னென்னா அந்த டியர்னஸ் அலவன்ஸ். அந்த டியர்னஸ் அலவன்ஸ் வந்து 3 lakhsல 40% டியர்னஸ் அலவன்ஸ், அதில் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் 60%. அப்போ அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 72,000 வரும். அப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ 3 lakhs ப்ளஸ் 72,000, அது இல்லாமல் ரெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான் அந்த 5 மாதத்துக்கும் 500 × 5, அப்போ 2,500 கொடுத்துருக்கான். அப்போ இந்த இது வந்து 56,175 தான் ரெண்ட்டு ஃப்ரீ அக்காமடேஷன் முதல் 6 மாதத்துக்கு. அப்போ நீங்கள் இதில் நீங்கள் கவனிக்கணும். ரெண்டாவது நீங்கள் பாருங்கள், அதாவது இதுலேயும் பார்க்கணும், மொத்த அமௌண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணால் என்ன வரும், ஒரு 3 lakhs ப்ளஸ் 72,000 ப்ளஸ் 2,500 மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3,74,500. அதில் முதல் 6 மாதத்துக்கு 15%. அப்போ நீங்கள் எவ்வளோ அக்காமடேஷன் ஃப்ரீ அக்காமடேஷன் எடுக்கலான்னா முதல் 6 மாதத்துக்கு 56,175. அடுத்தது செப்டம்பர் டு மார்ச், அதில் நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா முதல் 5 மாதத்துக்கு சேலரி எவ்வளோ, அதாவது 6 மாதத்துக்கே வரும். 60லேருந்து எப்போ நீங்கள் பாருங்கள், ஆகஸ்ட்டா, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் பண்ணலாம். அப்போ 6 மாதத்துக்கு 60,000 ரூபாய்னா அது ஒரு 3,60,000 ரூபா. கடைசி வந்து ஒரு 62,000.
அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 4,22,000. அப்போ 4,22,000 அது தனியாக வச்சுக்கோங்க. இந்த 4,22,000ல் இது வந்து என்ன, ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டுக்காக நம்ம டிஏ எவ்வளோ வரும், 40%. அதில் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் எவ்வளோ, 60%. அப்போ அதை கால்குலேட் பண்ண எவ்வளோ வரும், 1,01,280. அப்போ அந்த அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மீதி இருக்கிற 7 மந்த்ஸ், ஏற்கனவே நம்ம 5 மந்த்ஸுக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ 7 மந்த்ஸுக்கு ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தா 500 × 7, அப்போ 3,500. அப்போ 4,22,000 நல்லா பார்க்கணும். அடுத்து 1,01,280 ப்ளஸ் 3,500. இது எல்லாம் ஆட் பண்ணும்போது 5,26,780. இதில் 10%. அப்போ ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் வந்து 52,670. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,08,853. சரி, அடுத்தது நீங்கள் கொஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, சேலரி ஆஃப் டொமஸ்டிக் சர்வெண்ட், நம்மக்கிட்ட ஒர்க் பண்ண டொமஸ்டிக் சர்வெண்ட்டுக்கு நம்ம சேலரி கொடுக்குறோம். அப்போ அந்த சேலரி கொடுத்தா அது எவ்வளோ வரும், அதாவது நல்லா பாருங்கள். சேலரி ஆஃப் 2,500 ஆஃப் டொமஸ்டிக் சர்வெண்ட் இஸ் ரீஇம்பர்ஸ்டு பை த கம்பெனி. அப்போ நல்லா பார்க்கணும், 2,500 × 12. அப்போ நீங்கள் 2,500 × 12 அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ, 30,000 rupees. அப்போ நீங்கள் இந்த 30,000 2,500 × 12 அப்படின்னு போது இந்த 30,000 rupees-ஐ நம்ம இன்கமாக காட்டலாம். அடுத்தது பர்குசிட்ஸ் ஆஃப் மோட்டார் கார். என்ன பண்ணுறான், ரோகன் ஹேஸ் யூஸ்ட் ஹிஸ் ஓன் மோட்டார் கார் ஆஃப் 1.8 liters கெப்பாசிட்டி கொடுத்துருக்கான், இன்ஜின் கெப்பாசிட்டி, ஃபார் போத் அஃபீஷியல் அண்ட் பர்சனல் பர்பஸ். த ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆஃப் rupees 50,000 rupees. இப்போ நீங்கள் அதில் ரூல் 3 அப்படின்னு ஒன்று இருக்குது, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரூல் 3 பிரகாரம் ஒரு மாதத்துக்கு 1.8 liters இன்ஜின் கெப்பாசிட்டி இருந்தால் 2,400 எக்ஸம்ஷன். அப்போ ஒரு மாதத்துக்கு 2,400 எக்ஸம்ஷன் அப்படின்னா அப்போ நீங்கள் 12 மாதத்துக்கு எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 28,800 rupees. ஆக்சுவலாக எவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மொத்தம் எவ்வளோ, 50,000. அப்போ 50,000 rupees இந்த கன்வெயன்ஸு, அதில் வந்து 28,800 வந்து நீங்கள் எக்ஸம் பண்ணிக்கலாம். அப்போ மீதி இருக்கிற அமௌண்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு, மீதி எவ்வளோ வருது, 21,200 ரூபா. இது வந்து இன்கமாக ட்ரீட் பண்ணலாம். ஸோ 21,200 rupees இன்கம். நெக்ஸ்ட் பாருங்கள், டூரிங் த இயர் 2022-23 ரோகன் கிஃப்டட் ஏ சம் ஆஃப் rupees 6 lakhs. ஸோ இதை நீங்கள் அதுக்கு முன்னே இன்னொன்று இருக்குது, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்டு 2,500 ஆஃப் விச் 1,500 வாஸ் பெய்ட் பை த எம்ப்ளாயர். இப்போ எம்ப்ளாயர் பே பண்ண அந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸை நம்ம இன்கமாக ட்ரீட் பண்ணிக்கலாம். ஆனால் மொத்தமாக நம்ம பண்ண டேக்ஸை 2,500 ரூபாயை அதை வந்து நம்ம டிடக்ஷனில் அவைல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 1,500 rupees-ஐ நீங்கள் இன்கமாக ட்ரீட் பண்ணணும். சரி, அடுத்தது வந்து பாருங்கள், டூரிங் த இயர் மிஸ்டர் ரோகன் கிஃப்டட் ஏ சம் ஆஃப் rupees 6 lakhs டு மிஸ்ஸஸ் ரோகன். சி ஸ்டார்டட் ஏ பிஸ்னஸ் பை இன்ட்ரடியூசிங். அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் ப்ரொப்பரேட்டர், இவர் ஒய்ஃபுக்கு என்ன பண்ணுறாரு, 6 லட்ச ரூபா கடன் கொடுக்குறாரு. அந்தம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ப்ராஃபிட் வருதா, லாஸ் வருதா? இப்போ இவர் கொடுக்குற 6 லட்சம், அந்தம்மா ஒரு 4 லட்சம், ரெண்டும் சேர்த்து 10 lakhs rupees இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணினாலும் அதில் என்ன வருது, 1,20,000 ரூபா அதில் லாஸ் வருது. அப்போ நம்ம என்ன ட்ரீட் பண்ணணும், அப்போ இவரோட போர்ஷன் லாஸ் எவ்வளோ? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் சேலரி இன்கம் தான், இது வந்து பிஸ்னஸ் இன்கம், அது பிஜிபியில் வரும். அப்போ நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணோன்னா மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ, மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க எவ்வளோ பண்ணுறாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி என்ன அதை நம்ம பார்க்கலாம். அப்போ மொத்தமாக 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 10 லட்ச ரூபாயில் இவரோட லாஸ் எவ்வளோ, 1,20,000 ரூபாய். அப்போ 1,20,000 ரூபாய் லாஸு. ஆக்சுவலாக மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணது ஒய்ஃபுது 4 லட்சம், இவருது ஒரு 6 லட்சம், மொத்தம் 10 லட்சம். அப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்கணும். அப்போ இவர் போட்டது எவ்வளோ, 6 லட்ச ரூபா போட்டார் இல்லையா, இவரோட மொத்தம் லாஸ் என்ன அதை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதை கால்குலேட் பண்ணால் 72,000 இவருக்கு லாஸ், அதாவது லாஸ் ஃப்ரம் த பிஸ்னஸ். இதை வந்து நீங்கள் சேலரி இன்கமில் வந்து நீங்கள் காட்ட முடியாது. அதை வந்து என்ன பண்ணால் கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணணும். இதுதான் இது. அப்போ டிட்டர்மைன் த கிராஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் மிஸ்டர் ரோகன் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2024-25 அண்டர் த நார்மல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட். அப்போ இது பிரகாரம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க எப்படி நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்கங்கிறத மட்டும் பாருங்கள். நம்ம எல்லா கால்குலேஷனும் பார்த்துட்டோம். பட் ஒரு தடவை அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ டிஸ்கஸ் தான் பண்ண போகிறோம். ஆன்சர் இதிலே இருக்குது, பட் இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதை தான் இப்போ நம்ம ஒவ்வொன்றா எப்படிலாம் அந்த ஃபிகர் வந்துச்சுன்னு சொல்லிட்டோம். அப்போ அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ 7ல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது சேலரிஸில் ஃபஸ்ட்டு பேசிக் சேலரி நம்ம சொன்ன முதல் 11 மாதம், அப்புறம் ஒரு மாதம் 7,24,000 ரூபாய்.
7,22,000. டியர்னஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 7,22,000ல் 40%, தட் இஸ் 2,88,800. டெலிஃபோன் அலவன்ஸ்னால் ஒரு மாதத்துக்கு 500 ரூபா மாதிரி 12 மாதத்துக்கு 6,000 rupees இன்கம். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் ஆர்பிஎஃப்பில் நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு காமிச்சோம். அது பிரகாரம் 1,08,300. ஆனால் அவன் கொடுத்துருக்குது 15% கொடுத்தா, அதாவது 7,22,000க்கு ஐ மீன் பேசிக் சேலரிக்கு 15% கொடுத்தா உங்களுக்கு 1,08,300. ஆனால் ஆக்சுவல் பிரகாரம் நீங்கள் 12% கொடுத்தா போதும். ஆனால் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். அப்போ 2,88,000, இந்த 2,88,800ல் 60% ஆச்சுங்களா. அது இல்லாமல் இந்த பேசிக் சேலரி ரெண்டையும் ஆட் பண்ணால் 8,95,280. இதில் 12% தான் நீங்கள் கொடுத்தா போதும். அப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்தது என்ன? அது டேக்ஸ் கட்டணும். அப்போ நீங்கள் இவ்வளோ கொடுத்தா போதும். ஆனால் நீங்கள் 1,08,300 கொடுத்துருக்கீங்க. அப்போ 866 rupees அதிகமாக கொடுத்துருக்கீங்க. அப்போ அது டேக்ஸபிள். இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் இன் பிபிஎஃப்பில் நார்மலாக 9.5% தான் அலவுடு. ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்கிறது 25,800. அப்போ 12%க்கு எவ்வளோன்னா நம்ம எலிஜிபிள் 9.5% தான். அப்போ அதுக்கு எவ்வளோ வரும்? 20,425 கொடுத்துருந்தா போதும். அப்போ எக்ஸ்ட்ரா வந்து இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் எவ்வளோன்னா 25,800 வாங்கியிருக்கீங்க. அப்போ அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். எக்ஸஸ் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? 5,375. அடுத்து வேல்யூ ஆஃப் ரெண்ட் அகாமடேஷன். இப்போ தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே சொன்னேன். எப்படின்னா முதல் 6 மாதம், ரெண்டாவது 6 மாதம் 15%, 10% இதெல்லாம் போட்டு 1,08,853 அது அந்த அமௌண்ட்டு போட்டோம். அடுத்தது டொமஸ்டிக் சர்வெண்ட்டுக்கு 2,500 ரூபா மாதிரி 12 மாதத்துக்கு வந்து 30,000 ரூபா கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து நம்ம டேக்ஸ் கட்டணும். ஏன்னா எம்ப்ளாயர் கொடுத்துருக்காரு. அப்போ அதுக்கும் டேக்ஸ் கட்டணும். மோட்டார் காருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா எத்தனை சிசிலாம் நம்ம பார்த்தோம். 50,000 rupees அந்த செலவு மொத்தமாக. ஆனால் ரூல் நம்பர் 3 பிரகாரம் ஒரு மாதத்துக்கு 2,400 நமக்கு டிடெக்ஷன் உண்டு. அப்போ 12 மாதத்துக்கு 28,800 டிடெக்ஷன் உண்டு. அப்போ டேக்ஸ் எவ்வளோன்னா அந்த 50,000ல் 28,800 போச்சுன்னா மீதி 21,200. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஆக்சுவலாக எம்ப்ளாயர் கட்டினது 1,500, அந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கணும். மொத்தமாக எடுத்தால் இதுதான் வந்து உங்களுக்கு கிராஸ் சேலரி எவ்வளோ வருது? 11,84,594. ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16ல் என்ன வருது? நம்ம 16 பிரகாரம் என்ன ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 வருது. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஒரு 2,500. அதை அவைல் பண்ணிக்கலாம். மொத்தமாக கட்டினது 2,500, எம்ப்ளாயர் கொடுத்தது வந்து 1,500. அதை இன்கமாக காமிக்கலாம். இதை வந்து நம்ம டேக்ஸை டிடக்ஷனில் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமாக 52,500 டிடக்ஷன் எடுத்திங்கன்னா டேக்ஸபிள் சேலரி எவ்வளோ வருதுன்னா 11,32,094. சரி, இப்போ நம்ம அதுக்கே தான் இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்தது ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் த பிஸ்னஸில் ஒன்று பார்த்தோம். இவர் என்ன பண்ணுறாரு? 6 லட்ச ரூபா ஒய்ஃபு கொடுத்தார். அந்த மாதிரி என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு 4 லட்ச ரூபா போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. மொத்தம் 10 லட்ச ரூபாய்க்கு. ஆனால் லாஸ் வந்தது 1,20,000 வந்தது. அப்போ இவரோட போர்ஷன் எவ்வளோ? அப்போ 10 லட்சத்துக்கு 1,20,000 லாஸ்னா இவர் கொடுத்த 6 லட்சத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா அந்த 72,000 லாஸ். இதை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பிஸ்னஸ் லாஸ் 72,000 cannot be set off against salary income. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் சேலரி இன்கம். அதனால் அதில் நம்ம செட்டாக பண்ண முடியாது. ஸோ இட் ஹேஸ் டு பி கேரிட் ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் இயர். ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம் என்ன? 11,32,094. இதெல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 8 நம்ம அப்படியே பார்க்கலாம். கொஷின் நம்பர் 8 இதில் என்ன சொல்கிறான் பாருங்கள். அதாவது Mayank, a resident individual, furnished the following information in respect of income earned and losses incurred by him for the financial year 2023-24. அப்போ இன்கம் ஃப்ரம் சேலரி எவ்வளோ? 24,40,000. அப்போ நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கலாம். 24,40 lakhs அப்படியே எடுத்துக்கலாம். சரி, அடுத்தது லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் ஆஃப் ஷேர்ஸ். அப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது கொஷின் நம்பர் 8 கொஷின் நம்பரில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்கம் ஃப்ரம் சேலரியில் அவங்க கொடுத்துருக்கிறது கொஷின் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். சரி, இப்போ நீங்கள் பாருங்கள். இன்கம் ஃப்ரம் சேலரி கம்ப்யூட்டட். அப்போ அதுக்கு ஏற்கனவே கம்ப்யூட் பண்ணியிருக்கு. என்னென்ன பெர்குசிட்ஸ் வரும், என்ன டிடக்ஷன் வரும், எல்லாம் சேர்த்து டோட்டல் அமௌண்ட். அப்போ நீங்கள் இன்கமாக எடுத்துக்கலாம். லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் வருது. எப்பயுமே லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் மட்டும்தான் நீங்கள் செட்டாக பண்ணணும். மற்றதில் பண்ணக்கூடாது. அதுக்கு இல்லாமல் இந்த எஸ்சிடி வேறு பே பண்ணியிருக்காங்க போத் அட் த டைம் ஆஃப் அக்விசிஷன் அண்ட் சேல். அப்போ நீங்கள் இதை வந்து கேரி ஃபார்வேர்டு கொண்டு வரணும். இன்கம் ஃப்ரம் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி இன் கான்பூர். அப்போ கான்பூரில் எவ்வளோன்னா லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி 5,50,000 ரூபா உங்களுக்கு லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி இன்கம் வருது. ஆனால் கீழேயே பாருங்கள் லாஸ் ஃப்ரம் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி இன் டெல்லி. டெல்லியில் இருக்கிற லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி லாஸ் வந்து 3,75,000. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் மீதி இருக்கிற 1,75,000 மட்டுமே இன்கமாக காமிக்கலாம். இந்த லாஸை வந்து
ஐ மீன் டெல்லியில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி லாஸை, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸை நீங்கள் கான்பூரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ நெட் எஃபெக்ட் வந்து 1,75,000. சரி, அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒன்று வருது. இன்ட்ரெஸ்ட் ஆன் செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு 1,50,000 வருது. அடுத்தது நெட் வின்னிங்ஸ் அப்படின்னு. இப்போ இந்த செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டியில் இதை நம்ம நெட் வின்னிங்ஸ் ஃப்ரம் ஆன்லைன் கேம்ஸ் அப்படின்னு வருது. இந்த ஆன்லைன் கேம்ஸில் நீங்கள் எப்படி பண்ணோன்னா மொத்தமாக 35,000. அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, 70% டேக்ஸ் கட்டணும். அதாவது 30% டேக்ஸு, மீதி நெட் எஃபெக்ட் வந்து கொடுக்குறது உங்களுக்கு 70%. அப்போ 35,000 டிவைடட் பை 70%, அதாவது 70 கீழே 70 மேலே 100 போட்டிங்கன்னா அது என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 5 lakhs வரும். அதாவது 50,000 வரும். அப்போ 50,000 இன்கம்மாக நீங்கள் காமிக்கணும். அப்போ இன்கம் ஃப்ரம் நெட் இன்கம் ஃப்ரம் ஆன்லைன் கேம்ஸு ஒரு 50,000. அடுத்தது ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் என்ன சொல்லியிருக்கான், 36,86,000. அப்போ டிடெக்டிங் நார்மல் டெப்ரிசியேஷன் ஆஃப் 2 lakhs அண்ட் அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் ஆஃப் 50,000. நல்லா பார்க்கணும், இந்த அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் நாட் அலோவபிள் எப்போ 115 BACயில். அப்போ இந்த அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் வந்து நீங்கள் இந்த 50,000 நம்ம அலோவபுளாக காட்டக்கூடாது. அப்போ நீங்கள் அது இன்கமாக காட்டணும். அப்போ 36,86,000 ப்ளஸ் 50,000 அதை ஆட் பண்ணணும். அதர் டீட்டெயில்ஸ் ஆஃப் லாஸஸ், அன்அப்சார்ப்ட் லாஸஸ். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பிஸ்னஸ் இன்கம் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அன்அப்சார்ப்டு இதில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் இன்கமில் பொறுத்த வரைக்கும் அன்அப்சார்ப்ட் நார்மல் டெப்ரிசியேஷன் அதையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த லாஸ் ஃப்ரம் ஆக்டிவிட்டி ஆஃப் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் த ரேஸ் ஹார்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அது கேரி ஃபார்வர்டு தான். அதுவும் நீங்கள் இன்கம் ஃப்ரம் ஹார்ஸ்லேருந்து இந்த ரேஸ்லேருந்து வரதில் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், வேறு எதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. லாஸ் ஃப்ரம் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி இன் டெல்லி. இது நல்லா பார்க்கணும். ஏன் சார் நீங்கள் அங்கே சொன்னீங்களே, அங்கே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்று கான்பூரில் வந்தது இன்கம்மு, அதை நீங்கள் டெல்லி இன்கம்மோடு நீங்கள் லிஸ்ட் பண்ணிங்களே, இதை நீங்கள் பண்ணக்கூடாதா அப்படின்னா நல்லா பார்க்கணும். இது 2023-24 அசஸ்மெண்ட் இயர். அப்போ ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது 2022-23. ஸோ இந்த லாஸை நீங்கள் இதை வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. லாஸ் ஃப்ரம் அதுக்குண்டான ரீசனை சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா, ஏன்னா 115 BACயில் போகிறான். மயானக் நல்லா கவனிங்க, மயாங்க் ஃபைல்ட் இஸ் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 2023-24 ஆன் 28th July 2023 and opted for section 115 BAC. Compute the gross total income of Mayanak for the assessment year 2024-25 and amount of loss if any that can be forwarded. சரி, இப்போ இந்த கால்குலேஷன்லாம் சொன்னோம்ல, அப்படியே நீங்கள் அந்த ப்ரெசன்டேஷன் பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ நீங்கள் 8th நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். கொஷின் நம்பர் 8க்கு உண்டான இதில் பாருங்கள் என்னென்ன கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம். இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படியே சொல்லிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே இதை எடுத்துக்கலாம். 27, அதாவது இதில் 27,40,000. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் கான்பூரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு 5,50,000. அதே ப்ராப்பர்ட்டி டெல்லியில் இருக்கிற லாஸ் வந்து ஒரு 3,75,000. இதை நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 24Bயில் இஸ் நாட் அலவுட் இன் கேஸ் ஆஃப் செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி அண்டர் செக்ஷன் 115 BAC. அது நல்லா மெயினாக பார்க்கணும். அப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கால்குலேஷன் அதை நீங்கள் லெஸ் பண்ணக்கூடாது. அல்லாட்டினா நம்ம அதை எடுத்துருந்துக்கலாம். ஆர்டினரி கேஸாக இருந்தால் இது டிஃபால்ட் ஸ்கீமு 115 BACயில், அதனால் நம்ம அதை எடுத்துக்கல. ஸோ அதே மாதிரி லாஸ் ஃப்ரம் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி இன் டெல்லி 2023 cannot be set off against income of from the house property of assessment year 2024 since Mayank has paid the tax under 115 BAC during the year 2023-24. அப்போ இந்த ரெண்டு ஃபிகர் மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ கான்பூரும் டெல்லி மட்டும், கான்பூருக்கு 550, அதில் டெல்லிது 375 லாஸு, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா செட்டப் பண்ணிங்கன்னா வரது 1,75,000. அண்ட் தென் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் வர்றது 36,86,000. அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் நாட் அலோவபிள் அண்டர் செக்ஷன் 115 BACயில் ஒரு 50,000. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாட் அலோவபுள்னால் அப்போ நீங்கள் ஏற்கனவே அலோவ் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் இன்கம் எவ்வளோ வரும் அப்படின்னா 37,36,000. அதே மாதிரி ப்ராட் ஃபார்வர்ட் பிஸ்னஸ் லாஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் இயர், அது ஒரு பிஸ்னஸ் லாஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க கொஷனில். அதை வந்து அந்த லாஸை வந்து இதில் செட்டப் பண்ணிக்கலாம் 5,35,000.
அதே மாதிரி அன்அப்சார்ப்டு நார்மல் டெப்ரிசியேஷன் ஒரு 2,10,000 rupees கொடுத்து சொல்லியிருந்தால் அதையும் நீங்கள் இதில் செட்டப் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் வர்றது வந்து உங்களுக்கு 29,91,000 rupees. ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கான், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். அப்போ நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருந்தால் நீங்கள் அதில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ லாஸ் இருக்குது, அப்போ லாஸ் அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதை நீங்கள் மேட்ரு எழுதணும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், the loss on sale of shares of Reliance Limited on which STT has been paid can be set off only against long term capital gains. So it has to be carried forward. அதே மாதிரி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 35,000 rupees எங்கே வின்னிங் ஃப்ரம் அதர் ஆன்லைன் கேமில். அப்போனா என்ன பண்ணுவோம், 30% டேக்ஸ் போக மீதி 70% தான் கொடுப்பான். அப்போ 70% கொடுத்தது ஒரு 35,000 அப்படின்னா அப்போ ஒரிஜினல் இன்கம் எவ்வளோ வந்திருக்கும், அப்போ 35,000 டிவைடட் பை 70% அப்படின்னா 50,000 இன்கம். அப்போ கிராஸ் டோட்டல் இன்கம் என்ன அப்படின்னா 59,56,000. ஸோ நல்லா கவனிங்க. அடுத்தது லாஸஸ் டு பி கேரிடு. என்னென்ன லாஸு, இந்த கேபிட்டல் கெயினும் லாஸு, அதே சமயத்தில் ஹார்ஸ் ரேஸுக்காக வந்த லாஸ், இது ரெண்டை மட்டும் கேரி ஃபார்வர்ட் பண்ணோம். அதை தனியாக மென்ஷன் பண்ணோம். லாஸஸ் டு பி கேரிட் ஃபார்வர்ட் டு த அசஸ்மெண்ட் இயர் 2025-26 brought forward loss from activity of owning and maintaining the race horses can be set off against the income. அப்போ 1,50,000 அதை நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸ், ஹென்ஸ் இட் ஹாஸ் டு பி கேரிட் ஃபார்வர்ட். அதை வந்து அதுதான் இப்போ நம்ம பார்த்தது. இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருக்குது இல்லையா, அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். அப்போ இந்த கொஷின் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள் 8th கொஷின், அதான் 9th கொஷின் பார்ப்போம். 9th பாருங்கள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். 9th எக்ஸாமைன் த அப்ளிகபிலிட்டி ஆஃப் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். அப்போ டிடிஎஸில் என்னென்ன நம்ம பண்ணலாம், அதாவது எக்ஸாமின் த அப்ளிகபிலிட்டி ஆஃப் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2024-25 இன் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ். அவர் யார், மிஸ்டர் அர்ஜுன், ரெசிடென்ட் இந்தியா, இஸ் இன் ரீட்டைல் பிஸ்னஸ் இன் டெல்லி. நல்லா பார்க்கணும். அண்ட் இஸ் டர்ன் ஓவர் எவ்வளோன்னா 9.9 crores. நார்மலாக இந்த டிடிஎஸ் பிடிக்கிறது எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 crores மேக்ஸிமம் டர்ன் ஓவர் அதிகமாகிடுச்சுன்னா, எக்ஸஸ் ஆச்சுன்னா. ஸோ அப்போ அர்ஜுனனுடைய டர்ன் ஓவர் வந்து டஸ் நாட் எக்ஸீட் 10 crores. அப்போனா என்ன எடுத்தோம், உங்களுக்கு வந்து அக்கார்டிங் டு செக்ஷன் 194 செக்ஷன் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அப்போ செக்ஷன் 194Q பிரகாரம் டிடிஎஸ் கேனாட் பி அட்ராக்டட் அல்லது நாட் டு பி அட்ராக்டட் அப்படின்னு எழுதணும். அப்போ டிடிஎஸ் நோ. சரி, அப்போ அது பிரகாரம் பார்க்கணும் அந்த மேட்ரு. சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீ ரெகுலர்லி பர்ச்சேசஸ் கூட்ஸ் ஃப்ரம் அனதர் இஸ் சௌரப். அவன் வந்து ஹோல்சேலர் இன் நாய்டாவில். ஜிஎஸ்டி ரேட் ஆன் சச் கூட்ஸ் இஸ் 5%. த அக்ரிகேட் அமௌண்ட் ஆஃப் சேல்ஸ் மேட் பை சர்போ டு அர்ஜுன் வாஸ் 49 lakhs. அப்போ 49 lakhs வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், அது சேல்ஸு. எப்போ பாருங்கள், வித்தவுட் ஜிஎஸ்டி. ஸோ அர்ஜுன் மேட் த பேமெண்ட் ஃபார் த கன்சிடரேஷன் எவ்வளோ பண்ணியிருக்கான்னா 21 lakhs கொடுத்துருக்கான். 8/7 26,25,000 கொடுத்துருக்கான். அடுத்தது நல்லா பார்க்கணும், 21 lakhs on 8/7/2023, 26,25,000 on 27/8/2023. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் கூட உங்களுக்கு 50 lakhs வரல டர்ன் ஓவரில். அண்டு 4,02,000 அது வந்து எவ்வளோ பண்ணியிருக்கான்னா 11/3 பண்ணியிருக்கான். ஒட்டு மொத்தமாக இதை நீங்கள் 3 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. சரி, இந்த சௌரப் டர்ன் ஓவர் அப்படின்னு ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் வந்து 10.10 crores. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், அவனுக்கு வந்து அர்ஜுனுக்கு பொறுத்த வரைக்கும் 194Qவில் டிடிஎஸ் நாட் அட்ராக்டட். ஆனால் சௌரவுக்கு வந்து டிசிஎஸ் வில் பி அட்ராக்டட். ஏன் அப்படின்னா அதுக்கு 2 காரணம். ஒரு காரணம் வந்து 10 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் போயிடுச்சு. பாருங்கள், 10 கோடியே 10 லட்ச ரூபா டர்ன் ஓவர் போயிடுச்சு. இந்த 3ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா 50 crores மேலே போயிடுது சேல்ஸில். நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 21, 26 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அது போயிடுது. ஸோ அது வந்து நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ 26.25 ப்ளஸ் அடுத்து 21 lakhs ப்ளஸ் 4.2 lakhs. அப்போ 51.45 ஆகுது. 51.45. அப்போ நல்லா கவனிக்கணும், 51,45,000 வந்துடுது. அப்போ 50 லட்சத்துக்கு மேலே போகணும். அப்போ 2 ரீசன் இருக்குது டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள்
நல்லா பார்க்கணும். என்ன பண்ணோம், டர்ன் ஓவர் வந்து 10 கோடிக்கு மேலே போயிடுச்சு. அதே சமயத்தில் பேமெண்ட் எவ்வளோ வந்திருக்கு, சேல்ஸ் எக்ஸீட்ஸ் 50 crores. அதாவது செக்ஷன், அதில் ஒரு செக்ஷன் இருக்குது, நல்லா கவனிங்க. 206 அப்படின்னு சொல்லிட்டு சி ப்ராக்கெட்டில் 1H அப்படின்னு ஒரு செக்ஷன். அந்த செக்ஷன் பிரகாரம் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ 9th அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கிறது பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 9th நீங்கள் பாருங்கள். அதாவது அர்ஜுனோட டர்ன் ஓவர் 10 கோடிக்கு மேலே போச்சு. அதனால் செக்ஷன் 190, அதாவது 194Q பிரகாரம் would not be attracted. அப்போ டிடிஎஸ் கலெக்ட் பண்ண தேவையில்லை. டிசிஎஸ் ப்ரொவிஷன் மட்டும் பொறுத்த வரைக்கும் அட்ராக்டட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சௌரவ். ஏன்னா அவன் டர்ன் ஓவர் 10 கோடி போயிடுச்சு. அதே சமயத்தில் என்ன ஆகிடுது, சேல் கன்சிடரேஷன் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அருண் எக்ஸீட்ஸ் 50 lakhs. இந்த 2 காரணத்தினால. அப்போ இதில் நீங்கள் எப்படி பண்ணோம், நோ டேக்ஸ் டு பி கலெக்டட் அண்டர் செக்ஷன் 87க்கும் இந்த 2 இதில் பாருங்கள். 87 எவ்வளோ வருது பாருங்கள். 87 ஒரு 21 லட்ச ரூபா. சரி, அடுத்தது நீங்கள் 87 அப்போ 27/8 ஒரு 26 lakhs 85 rupees. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 47 lakhs 85. இது ரெண்டுக்கும், ஏன்னா இது வந்து 47 lakhs 25 something வருது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அது என்ன பார்க்கலாம், அதாவது 21 lakhs ஒன்று, 26 25 ஒன்று. அப்போ 26 25, இது வந்து 25, கொஞ்சம் இருங்க, 26 25. அப்போ நீங்கள் இதில் வந்து 47 lakhs 25,000. அப்போ 47 lakhs 25,000 rupees. அப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன வரும் அப்படின்னா, இந்த அளவுக்கு வந்திருக்குதா, அக்ரிகேட் ரிசிப்ட்ஸ் இவ்வளோ வந்திருக்கா. அதே சமயத்தில் 50 lakhsக்கு மேலே டர்ன் ஓவர் ரீச் த்ரெஷோல்ட் லிமிட்டு போகலையா. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் 2 கேஸுக்கும் நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணது இல்லை. அப்போ டேக்ஸ் ஆன் 145. அப்போ நீங்கள் இது எவ்வளோ வருது அப்படின்னா, மொத்தமாக உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். அதாவது மொத்தமாக எவ்வளோ வருது டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 21 lakhs, அது வந்து 8/7/23. அடுத்தது வந்து 27/8 ஒரு 26,25,000 ரூபா 2. அடுத்தது வந்து 13/3 ஒரு 4 lakh சொல்ல பாருங்கள். அதாவது 21 lakhs ப்ளஸ் 26 25 ப்ளஸ் 4,02,000. ஸோ 51.45 மொத்தமாக. அந்த 51.4 50 போச்சு அப்படின்னா எலிஜிபிலிட்டி லிமிட்டு. அப்போ 1.45. இந்த 1.45க்கு தான் நம்ம இப்போ டேக்ஸ் கட்டணும். அது பிரகாரம் நீங்கள் இந்த செக்ஷன் பிரகாரம் 1.45க்கு 1%, அதாவது 0.1% கட்டினா போதும். அப்போ 1.45 lakhsக்கு 0.1% பண்ணால் 145 ரூபா டேக்ஸ். அப்போ இதுக்கு மட்டும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும். யாருக்கு, சௌரபுக்கு. அப்போ டேக்ஸ் ஆஃப் ₹145, தட் இஸ் 0.1% ஆஃப் 1. இந்த 1.45 lakhsல டு பி கலெக்டட் அண்டர் செக்ஷன் 206C 1Hல கலெக்ட் பண்ணலாம். சரி, இதுலேயே பார்ட்டி பி ஒன்று இருக்குது. அந்த பார்ட்டி பி என்ன அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். பார்ட்டி பியில் மிஸ்டர் ராஜா பெய்டு 12 lakhs. நல்லா கவனிக்கணும். ராஜா 12 லட்ச ரூபா கொடுத்துருக்கார் தாமஸ் குக்குக்கு. அப்போ ஹாலிடே பேக்கேஜ் டு சிங்கப்பூர் ஃபார் எ வீக் வித் ஹிஸ் ஃபேமிலி. அப்போ ஹாலிடேஸ் பேக்கேஜ் அந்த எம்ப்ளாய்க்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா, ஒய்ஃபுக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க. 2 சில்ட்ரன். அந்த 2 சில்ட்ரனுமே ட்வின்ஸ். அவங்களுடைய ஏஜ் பார்த்திங்கன்னா 22 years. அப்போ ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, 2 சில்ட்ரன், அதாவது ட்வின்ஸு. அவங்க ஒவ்வொருத்தரோட ஏஜும் வந்து 22 years. அவங்களுக்கு வந்து ஒரு ஹாலிடே ட்ரிப்பு பேக்கேஜ் கொடுக்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க. அதுக்கு எப்போ மொத்தமாக எவ்வளோ கொடுக்குது, ராஜா பெய்டு 12 லட்ச ரூபா கொடுக்குறாரு. நல்லா பார்க்கணும். ஸோ இது பிரகாரம் 12 லட்ச ரூபா கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் பார்க்கணும் இதில் வந்து எந்த ஸ்கீமில். அப்போ இந்த ஸ்கீம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அப் டு 7 lakhs வரைக்கும், 7 lakhs வரைக்கும் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 5%. அதாவது கலெக்ஷன் பண்ணுறது. அடுத்து எபோ 7 lakhs, மொத்தம் எவ்வளோ 12 lakhs. அப்போ எபோ அப் டு 7 lakhsனால் அப்போ மீதி இருக்கிற 5 lakhsக்கு, அப்போ 5 lakhsக்கு நீங்கள் எவ்வளோ போடுவீங்க அப்படின்னா 20%. 20%னா எவ்வளோ, 1 லட்ச ரூபா. அப்போ இதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா. அந்த 7 லட்சத்துக்கு 5% அப்படின்னா ஒரு 35,000 ரூபா. அப்போ ரெண்டும் சேர்த்துனா 1,35,000 ரூபா. அப்போ அதை நீங்கள் பார்க்கணும்.
ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 10 லட்ச ரூபா அவர் கொடுக்குறார். ராஜா ஹேஸ் ரெமிட்டட் 10 lakhs அவுட் ஆஃப் ஹிஸ் பர்சனல் சேவிங் ஆன் எல்ஆர்எஸ். எல்ஆர்எஸ் அப்படின்னா லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு பேர். அப்போ நல்லா பாருங்கள், லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீமில் கொடுக்குறாரு அந்த அமௌண்ட்டு. அதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் டு 5 lakhs, ஐ மீன் 7 lakhs வரைக்கும் கிடையாது. அது மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்குது இல்லையா, அதானே கலெக்ட் பண்ணுது. அப்போ நீங்கள் பண்ண ரிமைனிங் 3 lakhsக்கு மட்டும் 20%க்கு அப்போ 60,000. அப்போ நல்லா பார்க்கணும், 7 லட்சம் வரைக்கும் கிடையாது, கலெக்ஷன் பண்ண தேவையில்லை. மீதி இருக்கிற மொத்தமாக எவ்வளோ 10 lakhs. 10 lakhsல அப் டு 7 lakhs நில்லு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் லிபரலைஸ்டு ஸ்கீமில். மீதி இருக்கிற 3 lakhsக்கு வந்து உங்களுக்கு 20% அப்படின்னா அப்போ 60,000 rupees என்ன டிசிஎஸ் கலெக்ட் பண்ணலாம் பேங்க். அப்போ இங்கே டிசிஎஸ் வந்து 1,35,000, இங்கே வந்து 60,000. அவன் எப்படி நம்ம ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். அப்போ கொஷின் நம்பர் 10 கொஷின் அதான் பாருங்கள். அதாவது இதில் எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணோன்னா, தாமஸ் குக்கு அப்போ செல்லர் ஆஃப் அன் ஓவர்சீஸ் டூர் ப்ரோக்ராம் ஹேஸ் டு கலெக்ட் டேக்ஸ் எப்போ 206C1Gல ஃப்ரம் ராஜா ஆன் ரிசீவிங் அமௌண்ட் ஆஃப் த பர்ச்சேஸ் ஆஃப் பேக்கேஜ். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ பண்ணோம் 110ல் வாங்குறாங்க. டேக்ஸ் டு பி கலெக்டட் ஃபார் ஃபஸ்ட்டு 7 lakhsக்கு அண்ட் தென் ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு 20. அப்போ ஃபஸ்ட்டு 5 lakhs, ஃபஸ்ட்டு 7 lakhsக்கு 5% அப்படின்னா 35,000. மீதி இருக்கிற 12ல் 7 lakhs போச்சுன்னா 5 lakhs, 5 lakhsக்கு 20%னா 1 lakh. அப்போ 1 lakh + 35,000னா 1,35,000 rupees கலெக்ட் பண்ணணும். இது முதல் கேஸ். ரெண்டாவது லிபரலைசேஷன் ஸ்கீமில் அதில் வரும்போது இந்த பேங்க் என்ன பண்ணுது, பேங்க் ஆஃப் இந்தியா தட் இஸ் ஆத்தரைஸ்டு டீலர் ஹேஸ் டு கலெக்ட் அட் சோர்ஸ் என்ன பண்ணோம் 20% அமௌண்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 7 lakhs. அப்போனா என்ன 7 லட்ச ரூபா வரைக்கும் லிமிட் கிடையாது, டிசிஎஸ் கலெக்ட் பண்ண தேவையில்லை. ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு மட்டும் மொத்தம் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க, ரெமிட்டன்ஸ் எவ்வளோ 10 lakhs. அப்போ 10 lakhsல 7 lakhs போச்சுன்னா மீதி இருக்கிற 3 lakhsக்கு 20% அப்படின்னா 60,000 rupees. ஸோ 20% ஆஃப் 3 lakhs பீயிங் த அமௌண்ட் ரெமிட்டட் இன் எக்ஸஸ் ஆஃப் 7 lakhs அதை தான் வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த இதில் கடைசி கொஷின் வந்திருக்கோம் இந்த டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும். அப்போ 10th கொஷின் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. 10th என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 10th வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து இந்த டோட்டல் இன்கம் வரும், இன்கம் ஃப்ரம் சேலரியும் வரும், கேபிட்டல் கெயின்ஸும் வரும், அதர் இன்கமும் வரும், எல்லாமே வரும். ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா சரியாக வரும். மிஸ்டர் ரமேஷ் இஸ் an authorized distributor of fertilizers and agricultural products. An analysis of the trading and profit and loss account for the previous year to 31st March 2024 revealed the following information. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நெட் ப்ராஃபிட்டு, அப்போ ப்ராஃபிட்ஸ் ஆஃப் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் எதெல்லாம் நம்ம பார்த்தோம், அலோவபிள் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, டிஸ்அலோவ்டு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, அலோவபிள் இன்கம் இருக்குது, டிஸ்அலோவபிள் இன்கம் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உண்மையான இன்கம் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான், நெட் ப்ராஃபிட்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். த ஃபாலோயிங் இன்கம்ஸ் கிரெடிட்டட் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ரெண்ட் ரிசீவ்டு அப்படின்னு வருது. ரெண்ட் ரிசீவ்டுனா மேக்ஸிமம் என்ன, ஹவுஸுக்கு. அது எங்கே போகணும், இன்கமில் போகணும், அதாவது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் போகணும். அப்போ இங்கே போட்டிருக்கான், அப்போ இது இன்கமாக காட்டக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை மைனஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் -5,40,000. அப்போ எதில் 75,43,000ல் இதில் 5,40,000 rupees மைனஸ் பண்ணணும். அடுத்தது இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கான். இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் அப்படின்னா அது என்ன பாருங்கள், அது நீங்கள் என்ன செய்யணும், அது டிஸ்அலோவ்டு. அப்போ என்ன பண்ணணும், அதையும் மைனஸ் பண்ணணும். அதை மைனஸ் பண்ண என்ன -15,000 rupees, இதுவும் மைனஸ் பண்ணணும். டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனிஸ். ஆக்சுவலாக இந்தியன் கம்பெனிஸ் டிவிடெண்ட் வந்து அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் காமிக்கணும். இங்கே கிராஸ்ன்னு சொல்லிட்டு 2,50,000 கொடுத்துருக்கான். அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ 2,50,000 இதையும் இந்த நெட் ப்ராஃபிட்லேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ தான் ஆக்சுவல் ப்ராஃபிட், ஆக்சுவல் இன்கம் நமக்கு வரும். அது இல்லாமல் நல்லா பாருங்கள், ரேட்ஸ் அண்ட் டேக்ஸஸ் டெபிட்டட் டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் include 1,000 paid towards the filing of income tax return. அப்போ நீங்கள் பாருங்கள், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது நல்லா கவனிக்கணும். அப்போ அதில் வந்து என்ன, லேட் ஃபைலிங்கிறது ஒரு பெனால்ட்டி. அதை வந்து நீங்கள் எக்ஸ்பென்சஸாக பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் அதை என்ன செய்யணும், நீங்கள் இவன் என்ன பண்ணியிருக்கான், எக்ஸ்பென்சஸாக காமிச்சிருக்கான், அது ஆக்சுவலாக டிஸ்அலோவ்டு எக்ஸ்பெண்டிச்சர். இதை காமிக்காமல் இருந்திருந்தால் என்ன ஆகிருக்கும், ப்ராஃபிட் இன்கம் ஆகிருக்கும். இவன் அதை டிடெக்ட் பண்ணியிருக்கான், மைனஸ் பண்ணியிருக்கான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஆட் பண்ணணும்.
அப்போ இது எக்ஸ்பென்சஸ் டிஸ்அலோடு. அப்போ ஆட் பண்ணணும், ஆட் 1000 rupees ஆட் பண்ணும். எதில்? நெட் ப்ராஃபிட்டோட. Salaries debited to the profit and loss account include 35,000 paid on a single day by way of cash. எப்பயுமே கேஷ் பேமெண்ட்டெல்லாம் நீங்கள் 10,000 ரூபாய்க்கு மேலே கொடுக்கக்கூடாது. இந்த 35,000 rupees கொடுத்துருக்கான். அப்போ நீங்கள் அது அலௌடு இல்லை, டிஸ்அலௌடு. அப்போ டிஸ்அலௌடு, அப்போ 10,000 மேலே இருந்தால் அது டிஸ்அலௌடு. அப்போ இந்த 35,000 நீங்கள் என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். ஸோ 35,000 ஆட் பண்ணுங்கள். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் rupees 1,20,000 பெய்ட் ஆன் லோன் ஆஃப் rupees 10 lakhs டேக்கன் ஃப்ரம் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிலேருந்து இன்ட்ரெஸ்ட். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நல்லா பார்க்கணும். லோனு கொடுத்துருக்கோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. லோனை வாங்கினது வந்து அவுட் ஆஃப் த லோன், நல்லா கவனிக்கணும், மொத்தமாக லோன் வாங்கினது 10 lakhs, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 1,20,000. ஆனால் அவுட் ஆஃப் த லோனில் அமௌண்ட் ஆஃப் 2 lakhs வாஸ் யூஸ்டு ஃபார் பர்சனல் பர்பஸ். அப்போ மொத்த லோன் வாங்கினது எவ்வளோ? 10 lakhs. நல்லா பார்க்கணும். சரி, இதில் என்ன பண்ணுறேன்? இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது பாருங்கள். ஸோ நோ டிடிஎஸ், நல்லா கவனிங்க, நோ டிடிஎஸ் வாஸ் டிடெக்டட் ஒயில் பேயிங் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா 1,20,000 டெபிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். 1,20,000 இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸை காமிச்சிட்டோம். ஆனால் அதில் பர்சனலுக்காக வாங்கின லோனுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகிருக்கு, அது டிஸ்அலௌடு. அது எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்தமாக எவ்வளோ லோன் வாங்கினது? 10 lakhs. அப்போ 10 lakhs லோன் வாங்கினது, நோட் பண்ணிங்க, 10 lakhsல லோன் வாங்கினது. இந்த 10 lakhsல லோன் வாங்கினதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? இந்த 10 lakhsக்கு 1,20,000 இன்ட்ரெஸ்ட்டு. சரி, இப்போ பர்சனலாக இவனுக்கு எவ்வளோ? இந்த 10 லட்சத்தில் இவனுக்கு பர்சனலாக வந்தது எவ்வளோ? 2 லட்ச ரூபா இவன் எடுத்துக்கிட்டான் சொந்தமாக. அப்போ மொத்தமாக இவனுடைய பர்சனல் போர்ஷன் எவ்வளோ? அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணால் வரும். அப்போ 1,20,000 டிவைடட் பை 10 lakh இன்ட்டு 2 lakhs அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 rupees. அப்போ இந்த 24,000 rupees டிஸ்அலௌடு. ஏன்னா இது இன்ட்ரெஸ்ட் ஆன் பர்சனல் லோன். அதை வந்து நீங்கள் பிஸ்னஸ் லோனில் போய் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் போய் கால்குலேட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் அது டிஸ்அலௌடு. அப்போ அந்த 24,000 நீங்கள் ஏற்கனவே டிடெக்ட் பண்ணிட்டீங்க, அதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா அப்போ அதை ஒரு 24,000 ரூபாயை ஆட் பண்ணிக்கணும். சரி, அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், நல்லா கவனி பாருங்கள். மொத்தமாக இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1,20,000 ரூபா. ஆனால் பிஸ்னஸ் ப்ரைவேட்டுக்கு வந்து இது பண்ணது, பர்சனலுக்கு எவ்வளோ வந்தது? 24,000. இந்த 24,000 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது? மீதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 96,000 வரும். அப்போ இந்த 96,000 இன்ட்ரெஸ்ட்டு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டில் 30% வந்து உங்களுக்கு டிஸ்அலௌடு. அப்போ 30% எவ்வளோ வருது? அப்போ இந்த 96ல் 30% அப்படின்னா 28,800 ரூபா, அதையும் வந்து டிஸ்அலௌடு. அப்போ நீங்கள் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ ப்ளஸ் 28,800 rupees. சரி, முனிசிபல் டேக்ஸ் பே பண்ணியிருக்கான். முனிசிபல் டேக்ஸ் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், லெட் அவுட் போர்ஷனை கொடுத்தது. அப்போ நீங்கள் லெட் அவுட் போர்ஷனை கொடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்? அதை அந்த ஒரு அமௌண்ட் இருக்குது, 10,000 rupees பெய்டு ஃபார் த பில்டிங் வாஸ் டெபிட்டட் டு த ப்ராப்பர்ட்டி. அது என்ன? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இல்லை. அப்போ அதில் நீங்கள் பார்க்கணும், லெட் அவுட் போர்ஷனுக்கு ஒரு 5,000, பிஸ்னஸ் போர்ஷனுக்கு ஒரு 5,000. சரி, இப்போ இது இல்லாமல் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? க்ளோசிங் ஸ்டாக், நல்லா பாருங்கள், க்ளோசிங் ஸ்டாக்கு அண்டர் வேல்யூடு அப்படின்னா. அண்டர் வேல்யூடுன்னு என்ன? க்ளோசிங் ஸ்டாக்கு நீங்கள் குறைச்சி காமிச்சிங்கன்னா அங்கே என்ன ஆயிரும்? ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் குறைச்சி காமிச்சிட்டிங்க, அதை நீங்கள் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். அப்போ இந்த 40,000 ப்ளஸ் பண்ணணும். இன்கம் ரீஃபண்ட் இன்க்ளூட்ஸ் 2,000 rupees இஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ இது வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்காக வந்து 2,000. அப்போ நீங்கள் அது இன்கம் ஃப்ரம் சோர்ஸஸ், அதை வந்து நீங்கள் தனியாக இன்கம் ரீஃபண்டை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் காட்டணும். அடுத்தது அமௌண்ட் ஆஃப் rupees 45,000 வாஸ் பெய்டு பை செக் டூரிங் த இயர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் ஒரு 45,000 rupees. அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் நீங்கள் பெய்டு பை செக்கு in amount 45,000 paid by check during the year towards health insurance policy covering himself and spouse and children அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் அதில் என்ன பண்ணணும்? டிடக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் கட்டியிருக்கிற அமௌண்ட்டு இது. அப்போ அண்டர் செக்ஷன் 80DDயில் நல்லா பாருங்கள், 80DDயில் நீங்கள் ஒரு 25,000 வரைக்கும் நீங்கள் டிடக்ஷன் அவைல் பண்ணிக்கலாம், அப் டு 25,000. அப்போ நீங்கள் டிடக்ஷனில் இந்த அமௌண்ட்டை 25,000 லெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேக்ஸை கம்ப்யூட் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டியிருக்கிறோம், ஒரு 15 lakhs கட்டியிருக்கோம். அப்போ நீங்கள் டேக்ஸ் கம்ப்யூட் பண்ணதுக்கப்புறம் அந்த அட்வான்ஸ் டேக்ஸை 15 lakhs லெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வேறு ஒன்றும் இல்லை. ஆஃப் ஆஃப் த பில்டிங் இஸ் யூஸ்டு ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ் ஃபார் ரிமைனிங் ஆஃப் லெட் அவுட் டு த அன்சூல் ஃபார் ஹிஸ் ரெசிடென்ஷியல் பர்பஸ். அப்போ பாதி போர்ஷன் தான் இவன் கூடியிருக்கிறது, பாதி போர்ஷன் லெட் அவுட் போர்ஷன். அது நம்ம ஏற்கனவே பார்த்தது.
அதே மாதிரி ஒரு வேக்கன் லேண்டு, நல்லா கவனிங்க, ஒரு வேக்கன் லேண்டு எப்போ இது வந்து கேபிட்டல் கெயின்ஸில் வரும். 10 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 10 லட்ச ரூபாய்க்கு இவர் வந்து விற்கிறார். ஆனால் விற்கிற போது அதனுடைய ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எவ்வளோன்னா 14 lakhs. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? 14 lakhs-ஆ? ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து 14 lakhs, விற்கிற அமௌண்ட்டு 10 lakhs. அப்போ டியூட்டி வந்து அந்த டியூட்டி வேல்யூ தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ 14 lakhs எடுத்துக்கணும். அப்போ 14 lakhs. அப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது சேல் வேல்யூ 14 lakhs எப்படி எடுத்துக்கலாம்? சரி, இந்த 14 lakhs நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கண்டுபிடிக்கணும். நீங்கள் இது எப்போ வாங்கியிருக்கீங்கன்னா, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆஃப் த லேண்ட் ஆஸ் ஆன் 1st April 2001 வாஸ் 4 lakhs. அப்போ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து 4 lakhsல. ஆனால் அந்த டேட்டில் வந்து 4 lakhs + 3 lakhs ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்றான். அப்போ நல்லா பாருங்கள், 4 lakhsங்கிறது ஃபேர், அதாவது முனிசிபல் வேல்யூ. இதில் 3 lakhs அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? இதில் விச்சவர் எது நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த டேட்டில் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தான் எடுக்கணும். அப்போ 3 lakhs தான் ஆக்சுவல் பர்ச்சேஸ் ரேட்டாக எடுத்துக்கணும். ஆனால் அவன் உண்மையிலேயே எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான்னு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்ன 95ல் வாங்கியிருக்கான். 5/8/1995ல் 1,80,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். 10,000 ரூபாய் செலவு வர பண்ணியிருக்கான், ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ். அப்போ 1,90,000. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவல் காஸ்ட்டு ஒரு 1,80,000 + 10,000, அப்போ 1,90,000. அப்போ 1,90,000 ரூபாய் எடுத்திருக்கான். சரி, ஆனால் நீங்கள் என்ன பண்ணோம்? ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, ஸ்டாம்ப் வேல்யூ, அது ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் 4 lakhs, அதுதான் 4 lakhs வந்து ஸ்டாம்ப் வேல்யூ. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 4 lakhs வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, அண்ட் தென் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆஃப் த லேண்ட் ஆஸ் ஆன் 1st April வாஸ் 4 lakhs. 4 lakhs வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. அப்போ அடுத்தது வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து 3 lakhs அப்படிமா நம்ம 3 lakhs நம்ம எடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் 3 lakhs அது மட்டும்தான். அப்போ ஆக்சுவல் காஸ்ட்டிங் நீங்கள் பாருங்கள், அது 1,90,000. அப்போ இது ரெண்டில் எது பார்த்தீங்கன்னா 3 lakhs. அப்போ விச்சவர் இஸ் ஹையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs. அப்போ நீங்கள் 3 lakhsக்கு தான் நீங்கள் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ 3 lakhsக்கு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கண்டுபிடிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 3 lakhs அந்த டேட்டில் எப்போ 100 rupees அந்த காஸ்ட் ஆஃப் இண்டக்ஷன் வந்து அப்போ எப்போ 2001-2ல். அப்போ 100 ரூபாய்க்கு 3 lakhs அப்படின்னா, இப்போ 23-24ல் என்ன ரேட் வருது? 348 ரூபாய். அப்போ 348க்கு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். அது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,44,000 அப்படின்னு வரும். நல்லா போட்டு செக் பண்ணிக்கலாம். அப்போ 3 lakhsல டிவைடட் பை 100 இன்ட்டு 348 அப்படின்னா 3 lakhs டிவைடட் பை 100 இன்ட்டு 348 அப்படின்னா 10,44,000. அப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன எடுத்துவோம்? 12 lakhs, அதான் 14 lakhs எடுத்தோம். அப்போ 14 lakhs 10,44,000. அப்போ 14 lakhs மைனஸ் 10,44,000 இதுதான் வந்து உங்களுக்கு இதில் வர்ற அமௌண்ட்டு. அப்போ மைனஸ் 14 lakhs. ஸோ 3,56,000 தான் உங்களுக்கு இதில் வர்றது, இது கேபிட்டல் கெயின்ஸில் வர்றது அந்த வேல்யூ. சரி, அப்போ ரமேஷ் டர்ன் ஓவர் வாஸ் ருபீஸ் எவ்வளோ சொல்கிறாங்க? ரமேஷ் டர்ன் ஓவர் வாஸ் 3 crores. இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு யூ ஆர் ரிக்வயர்ட் டு கம்ப்யூட் த டோட்டல் இன்கம் அண்ட் டேக்ஸ் பேயபிள் பை ரமேஷ் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர். இப்போ அப்படியே ஒரு கிளான்ஸ் அவங்க எப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா இந்த சாப்டர் முடியுது. ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், கம்ப்யூட்டேஷனில் நல்லா பாருங்கள். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம சொன்னது தான், அந்த 5,40,000 rupees. அது அப்படியே முனிசிபல் டேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு பாதி லெட் அவுட்டு, பாதி அவங்க லெட் அவுட்டு, பாதி ரெசிடென்ஸ் பர்பஸ். அப்போ நீங்கள் இந்த பாதி மட்டும் எடுத்துக்கலாம், 5,000 rupees எடுத்துக்கலாம். அப்போ 5,40,000 5,000 போச்சுன்னா நெட் ஆனுவல் வேல்யூ 535. டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24A பிரகாரம் 34% அப்படின்னு பண்ணால் 1,60,500. அப்போ இன்கம்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஸோ 3,74,400. அடுத்தது ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸில் நம்ம பார்த்தோம் ஆரம்பத்திலேருந்து எதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு. நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம். நெட் ப்ராஃபிட்டில் லேட் ஃபைலிங் ஃபீயை அதை வந்து டிஸ்அலவுடு, அதனால் நம்ம அதை ஆட் பண்ணோம். சேலரி பெய்டு அக்கௌண்டன்ட்டு, ஏன்னா கேஷாக இல்லாமல், அதாவது கேஷாக வந்து 35,000 rupees கொடுத்தோம், 10,000க்கு மேலே கொடுக்கக்கூடாது. அப்போ 35,000 டிஸ்அலவுடு, அப்போ அதை ஆட் பண்ணோம். இன்ட்ரெஸ்ட் பெய்டு டு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியில் அதை நம்ம பார்த்தோம், இவங்க போர்ஷன் எவ்வளோ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி அது ஒர்க்கிங்ஸ் போட்டிருக்கோம் 24,000.
அது இல்லாமல் இந்த பிஸ்னஸ் இன்கம் 30% வந்து 40A ஐஏயில் வந்து ஒரு 28,800 rupees, அதை 30% அதுவும் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். அப்போ அதையும் நீங்கள் என்ன பண்ணால் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், டிஸ்அலவன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அட்டாக்ட் ஃபார் நான் டிடக்ஷன் ஆஃப் த டேக்ஸ், முனிசிபல் டேக்ஸ் பெய்டு ஃபார் லெட் அவுட் போர்ஷன் ஒரு 5,000. அப்போ டோட்டல் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76,36,800. அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் த க்ளோசிங் ஸ்டாக்கு அதை நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 40,000. அப்போ மொத்தமாக இன்கம் வந்து 76,76,800. இது இல்லாமல் ரெண்ட் இன்கம் வந்து ரெண்ட்டுக்கு போகணும். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இங்கே நம்ம போட்டுட்டோம். அதனால் நம்ம என்ன பண்ணோம், டிஸ்அலோடு இன்கம், அதனால் அதை லெஸ் பண்ணலாம். இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டையும் அப்படியே லெஸ் பண்ணலாம், ஒரு 15,000 rupees. அடுத்து டிவிடெண்ட் ரிசீவ்டு, அது ஆக்சுவலாக டிவிடெண்ட் அப்படிங்கிறது இந்தியன் கம்பெனிஸில் அது வருது, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னு வரும், அது இதில் கொண்டாந்துட்டாங்க அவங்க ப்ராஃபிட்ஸில், அதனால் அதையும் நம்ம என்ன லெஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் லெஸ் பண்ணால் மொத்தமாக இன்கம் வந்து 68,71,800 அண்டர் பிஜிபிபி. கேபிட்டல் கெயின்ஸில் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், அதாவது நம்ம 14 lakhs வந்து ஹையர் ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அண்டு இது. அப்போ நீங்கள் பாருங்கள், ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து 14 lakhs, சேல் கன்சிடரேஷன் 10 lakhs. அப்போ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தான் எடுத்துக்கணும். இண்டஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம ஒர்க்கிங்ஸ் போட்டோம். நம்ம என்ன பண்ணோம், மொத்தமாக நீங்கள் பாருங்கள் 1,80,000 பர்ச்சேஸ் பண்ணோம், 10,000 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், மொத்தம் 1,90,000. ஆனால் நீங்கள் அந்த டேட்டில் எந்த டேட்டில், அதாவது 1/4/2000 அப்போ எந்த ரேட் இருக்குது அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணோம். அது பிரகாரம் நீங்கள் இந்த கேல்குலேஷன் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அப்போ 3 lakhs டிவைடட் பை 100 rupees இன்ட்டு இன்றைக்கி இந்த ரேட் என்ன, இண்டெக்ஷன் டேபிள் பிரகாரம் 348 போட்டால் என்ன வருது, 10,44,000 வருது. அப்போ நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸ் எவ்வளோ வருதுன்னா 3,56,000 rupees. அப்போ இதெல்லாம் தான் நம்ம எப்படி ஆக்சுவலாக எதை எடுத்துக்கிறது, அங்கன்னா பிரேக்கப்பு, இந்த பிரேக்கப்பையும் நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் சொன்னோம் இல்லையா, இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டில் வருது பாருங்கள், அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் ஒரு 2,000 காட்டணும். டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனிஸில் ஒரு 2,50,000 காட்டணும், மொத்தமாக 2,52,000. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் 78,54,300. ஸோ டிடக்ஷன் அண்டர் சாப்டர் 6Aயில் 80Dயில் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்னு வருது. ஆக்சுவலாக அவன் கட்டியிருக்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான், 45 something நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எக்ஸம்ஷன் எவ்வளோ வாங்கலாம், 25 வரைக்கும் வாங்கலாம். அதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ அந்த 25,000 அப்போ நீங்கள் பார்த்தீங்க, அதை நீங்கள் லெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் இன்கம் 78,29,300. ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் அவங்களே கேல்குலேஷன் நீங்கள் போடலாம். எப்போ நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸை தனியாக எடுத்துக்கணும். கேபிட்டல் கெயின்ஸுக்கு 20% அண்டர் செக்ஷன் 112. கேபிட்டல் கெயின்ஸுக்கு நம்ம எவ்வளோ சொல்லியிருந்தோம், இன்கம் 3,56,000, இந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு நம்ம டேக்ஸ் 20% போடணும். அப்போ 3,50,000க்கு 20% போட்டிங்க அப்படின்னா 71,200. அப்போ மொத்தமாக நமக்கு எவ்வளோ டேக்ஸபிள் இன்கம் 78,29,000ல் இந்த கேபிட்டல் கெயின்ஸ் ஒரு 356 போச்சுன்னா மீதி இருக்கிற அமௌண்ட்டு 74,73,300. இதில் நீங்கள் எந்த ஸ்கீமில் போகிறீங்க அப்படின்னு பார்க்கணும். அந்த ஸ்கீமில் நீங்கள் என்ன போகிறீங்க, அப் டு 2,50,000 rupeesல நில்லு. 2,50,000 5 lakhs வரைக்கும் 5%, அப்போ 12,500. 5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் 20%, 1 lakh. எபோவ் 10 lakhs மொத்தமாக எவ்வளோ 74,73ல் 10 lakhs போச்சுன்னா 64,73,300ல் 30% போட்டிங்கன்னா 19,41,990. மொத்தத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 20,54,490. அப்போ இதையும் இந்த கேபிட்டல் கெயின்ஸு ரெண்டையும் ஆட் பண்ணால் 21,25,690. இதில் சர்சார்ஜ் 10% போடணும். ஏன்னா இதனுடைய டோட்டல் இன்கம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 50 lakhsக்கு மேலே 1 crore கீழே. அப்போ இந்த டோட்டல் இன்கம் எக்ஸீட்ஸ் 50 lakhs பட் டஸ் நாட் எக்ஸீட் 1 crore. அப்போனா என்ன 10% சர்சார்ஜ் படிச்சிருக்கோம் நம்ம. அப்போ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2,12,569. அப்போ அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணோம், ஒரு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 23,38,259. இதுக்கு ஹச்இசி போடணும், அதாவது ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஒரு 4% போட்டிங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு போட்டிங்கன்னா 93,530. ஸோ த டேக்ஸ் லைபிலிட்டி 24,31,789. ஸோ அதில் எவ்வளோ நம்ம கட்டியிருக்கோன்னு கொஸ்டினில் சொல்லியிருக்கான், 15 lakhs அட்வான்ஸ் டேக்ஸ் நம்ம ஏற்கனவே பே பண்ணிட்டோம். அப்போ இப்போ பே பண்ண தேவையில்லை, அதை டிடெக்ட் பண்ணிடலாம். அப்போ இன்னும் எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கு, 9,31,789. இது அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 89க்கு 90 போட்டுக்கலாம். ஸோ த டேக்ஸ் பேயபிள் ரவுண்டட் ஆஃப் அப்படிங்கிறது 9,31,790.